1000 தலைப்புகளை தொகுப்பதற்கான 10 முக்கிய தொகுதிகள் 10 மேன் மஜூல்ஸ். தொகுதி தலைப்பு பிரிவு உள்ளடக்கம் உள்ளடக்கப்பட்ட விவரங்கள். தொகுதி 1 அணு ஆயுதத்தின் பிறப்பு மேன்ஹேட்டன் திட்டம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஓப்பன்ஹீமர் லாஸ் அலமோஸ் ஆய்வகம் ஆரம்பகால சோதனைகள். தொகுதி 2 இரண்டாம் உலகப் போர் பின்னணி பசிபிக் போர் ஜப்பானின் ராணுவ உத்தி அமெரிக்காவின் முடிவுகள் போட்ஸ்டாம் பிரகடனம் போட்ஸ்டாம் டிக்ளரேஷன். தொகுதி 3 ஆகஸ்ட் 6 1945 ஹிரோஷிமா அனோலா கே விமானம் லிட்டில் பாய் குண்டு தாக்குதல் நடந்த நிமிடம் உடனடி அழிவுகள் தீப்பிழம்புகள். தொகுதி 4 ஆகஸ்ட் 9 1945 நாகசாகி ஃபேட்மேன் குண்டு போக்சர் விமானம் கோகுரா நகரத்திலிருந்து நாகசாகிக்கு மாறிய இலக்கு அணுவெடிப்பு சம்பவங்கள். தொகுதி 5 யுவகஸ்கா தப்பிப்பிழைத்தவர்களின் சாட்சியங்கள் நேரில் பார்த்த சாட்சிகளின் வாக்குமூலங்கள் சராகோ சசாகி சரகு சசாகி மற்றும் 1000 காகித கோப்புகள் உயிர் பிழைத்தவர்களின் வாழ்க்கை போராட்டம். தொகுதி 6 மருத்துவ மற்றும் அறிவியல் பாதிப்புகள் கதிர்வீச்சு நோய் ரேடியேஷன் சிக்னஸ் மரபணு மாற்றங்கள் புற்றுநோய் பாதிப்புகள் சுற்றுச்சூழல் மற்றும் மண்ணில் ஏற்பட்ட மாற்றங்கள். தொகுதி 7 அரசியல் மற்றும் சர்வதேச விளைவுகள் ஜப்பான் சரணடைதல் உலகப் போரின் முடிவு அமெரிக்க ரஷ்ய வெளிப்போர் கோல்ட் வார் தொடக்கம் அணு ஆயுத போட்டி. தொகுதி 8 கலை இலக்கியம் மற்றும் திரைப்படங்கள் அணு ஆயுத தாக்குதல் குறித்த ஆவணப்படங்கள் ஜப்பானிய அனிமேஷன்கள் பேர்ஃபுட் ஜென் புத்தகங்கள் மற்றும் கவிதைகள். தொகுதி 9 அணு ஆயுத ஒழிப்பு மற்றும் அமைதி இயக்கங்கள் ஹிரோஷிமா அமைதி நினைவகம் பீஸ் மெமோரியல் CTBT NPT ஒப்பந்தங்கள் அணு ஆயுதங்களுக்கு எதிரான சர்வதேச இயக்கங்கள். தொகுதி 10 நவீன உலகம் மற்றும் எதிர்காலம் இன்றைய அணு ஆயுத சவால்கள் தற்போதைய உலக நாடுகளின் அணுசக்தி பலம் மீண்டும் ஒரு ஹிரோஷிமா வேண்டாம் தத்துவ உரையாடல்கள். முற்றுப்புள்ளி. தொகுதி 8 பல நாடுகள் ஒன்றிணைந்து அணு ஆயுதங்களை உருவாக்க தொடங்கிய அந்த ஆரம்பகட்ட கூட்டணி ரகசிய முயற்சிகள் மற்றும் அறிவியல் அரசியல் ஆலோசனைகளை தனித்தொகுதியாக தொகுதி 1 ஆக முன்னால் கொண்டு வருகிறோம். இதன்படி நமது 9 தொகுதிகள் 900 தலைப்புகள் அடங்கிய புதிய அமைப்பு. தொகுதி 1 புதியது உலக நாடுகளின் கூட்டு முயற்சியும் ஆரம்பகட்ட அணு ஆராய்ச்சி பணிகளும் 100 தலைப்புகள். தொகுதி 2 அணு ஆயுதத்தின் பிறப்பு மற்றும் மேன்ஹேட்டன் திட்டம் 100 தலைப்புகள். தொகுதி 3 இரண்டாம் உலகப் போர் பின்னணி மற்றும் பசிபிக் போர் சூழல் 100 தலைப்புகள். தொகுதி 4 ஆகஸ்ட் 6 1945 ஹிரோஷிமா தாக்குதல் 100 தலைப்புகள். தொகுதி 5 ஆகஸ்ட் 9 1945 நாகசாகி தாக்குதல் 100 தலைப்புகள். தொகுதி 6 யுவகஸ்கா தப்பிப்பிழைத்தவர்களின் சாட்சியங்கள் 100 தலைப்புகள். தொகுதி 7 மருத்துவ அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் 100 தலைப்புகள். தொகுதி 8 அரசியல் சர்வதேச விளைவுகள் மற்றும் பனிப்போர் 100 தலைப்புகள். தொகுதி 9 அணு ஆயுத ஒழிப்பு அமைதி இயக்கங்கள் மற்றும் நவீன உலகம் 100 தலைப்புகள். தொகுதி 1 உலக நாடுகளின் கூட்டு முயற்சியும் ஆரம்பகட்ட அணு ஆராய்ச்சி பணிகளும் மிக துல்லியமான கட்டமைப்புடன் 10 முக்கிய பிரிவுகளாக பிரித்து அந்த 10 பிரிவுகளுக்குள்ளும் தலா 10 உட்பிரிவுகள் என மொத்தம் 100 தலைப்புகளாக 10x10 கீழே முறைப்படுத்தப்பட்டுள்ளது. தொகுதி 1 உலக நாடுகளின் கூட்டு முயற்சியும் ஆரம்பகட்ட அணு ஆராய்ச்சி பணிகளும் 100 தலைப்புகள். பிரிவு 1 அணு இயற்பியலின் தொடக்கமும் உலகளாவிய அறிவியல் புரட்சியும் 10 தலைப்புகள். 1.1 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அணுக்கரு இயற்பியலின் தொடக்கம் மற்றும் கண்டுபிடிப்புகள். 1.2 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் A=2 சமன்பாடும் அணு ஆற்றலின் சாத்தியக்கூறுகளும். 1.3 எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் மற்றும் அணுக்கருவின் அமைப்பு குறித்த ஆராய்ச்சிகள். 1.4 நீல்ஸ் போரின் அணுமாதிரியும் ஐரோப்பிய இயற்பியலாளர்களின் பங்களிப்பும். 1.5 நியூட்ரான் கண்டுபிடிப்பு ஜேம்ஸ் சாட்விக் அணுப்பிளவின் திறவுகோல். 1.6 செயற்கை கதிர்வீச்சு பாய்வு குறித்த ஐரீன் ஜோலியட் கியூரியின் ஆய்வுகள். 1.7 பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் பிரிட்டனில் 1930களில் நடந்த அணு ஆராய்ச்சிகள். 1.8 சர்வதேச அறிவியல் சமூகத்தின் அறிவு பகிர்வும் ஆரம்பகால எல்லைகளும். 1.9 ரேடியம் மற்றும் யுரேனியம் குறித்த ஆரம்பகால உலகளாவிய வர்த்தகம். 1.10 கோட்பாட்டு இயற்பியலிலிருந்து ஆயுத சாத்தியக்கூறுகளை நோக்கி நகர்ந்த சிந்தனைகள். பிரிவு 2 யுரேனியம் பிளவு கண்டுபிடிப்பும் சர்வதேச அதிர்வலைகளும் 10 தலைப்புகள். 2.1 1938 இல் ஆட்டோஹான் மற்றும் ஃபிரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மானின் அணுப்பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் பரிசோதனை. 2.2 லிஸ் மீட்னர் மற்றும் ஆட்டோ ஃப்ரிஷ் அளித்த இயற்பியல் விளக்கம். 2.3 அணுப்பிளவின் மூலம் வெளிப்படும் அசாத்திய ஆற்றல் பற்றிய சர்வதேச கணிப்புகள். 2.4 சங்கிலி தொடர்வினை செயின் ரியாக்ஷன் கோட்பாடும் லியோ சிலார்டின் பார்வைகளும். 2.5 உலக நாடுகளின் அறிவியல் இதழ்களில் வெளியான கட்டுரைகளும் அதன் தாக்கமும். 2.6 ஜெர்மனியின் அணு சக்தி திட்டம் பொரன்வரைன் பற்றிய பயமும் உலக நாடுகளின் கவலையும். 2.7 பிரெஞ்சு விஞ்ஞானிகளின் தொடர் சங்கிலி வினை பரிசோதனைகள் ஃபிரெடரிக் ஜோலியட் கியூரி. 2.8 யுரேனியம் -235 மற்றும் அதன் தனித்துவ பண்புகள் குறித்து புரிதல். 2.9 அணுப்பிளவு குறித்த தகவல்களை ரகசியமாக வைக்க சர்வதேச அளவில் எழுந்த கோரிக்கைகள். 2.10 1939 இல் போர் மேகங்கள் சூழ்ந்த நிலையில் அணு ஆராய்ச்சியின் நிலை. பிரிவு 3 பாசிச அச்சுறுத்தலும் விஞ்ஞானிகளின் புலம்பெயர்வும் 10 தலைப்புகள். 3.1 நாஜி ஜெர்மனியில் யூத விஞ்ஞானிகள் மீதான அடக்குமுறைகளும் வெளியேற்றமும். 3.2 ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு தப்பிய முக்கிய இயற்பியலாளர்கள். 3.3 என்ரிகோ ஃபெர்மியின் இத்தாலி வெளியேற்றமும் அமெரிக்க வருகையும். 3.4 எட்வர்ட் டெல்லர் யுஜின் விக்னர் லியோ சிலார்ட் ஹங்கேரிய விஞ்ஞானிகளின் கூட்டணி. 3.5 நாஜிக்கள் கைக்கு அணு ஆயுதம் கிடைத்தால் ஏற்படும் பேராபத்து பற்றிய எச்சரிக்கைகள். 3.6 புலம்பெயர்ந்த விஞ்ஞானிகளின் கூட்டமைப்பு மற்றும் அவர்களின் சர்வதேச தொடர்புகள். 3.7 பிரிட்டனின் பல்கலைக்கழகங்களில் அகதி விஞ்ஞானிகளின் பங்களிப்பு. 3.8 ஜெர்மனியின் ஆரியன் இயற்பியல் ஏரியன் பிசிக்ஸ் கொள்கையும் அதன் பின்னடைவும். 3.9 அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த விஞ்ஞானிகள் உருவாக்கிய அரசியல் விழிப்புணர்வு. 3.10 சர்வதேச அறிவியல் சமூகம் அரசியல் மேமான வரலாற்று தருணம். பிரிவு 4 ஐன்ஸ்டீன் சிலார்ட் கடிதமும் அமெரிக்க அரசாங்கத்தின் விழிப்பும் 10 தலைப்புகள். 4.1 லியோ சிலார்ட் மற்றும் அலெக்சாண்டர் சாக்ஸின் உத்தி. 4.2 1939 ஆகஸ்ட் 2 ஐன்ஸ்டீன் அதிபர் ரூஸ்வெல்ட்டுக்கு எழுதிய புகழ்பெற்ற கடிதம். 4.3 கடிதத்தின் பின்னணியில் இருந்த முக்கியமான எச்சரிக்கைகளும் கோரிக்கைகளும். 4.4 அலெக்சாண்டர் சாக்ஸ் மூலம் ரூஸ்வெல்ட்டை அடைந்த கடிதத்தின் பயணம். 4.5 ரூஸ்வெல்ட்டின் உடனடி நடவடிக்கை யுரேனியம் ஆலோசனை குழு S1 அட்வைசரி கமிட்டி உருவாக்கம். 4.6 ஆரம்பகட்ட நிதி ஒதுக்கீடுகளும் அமெரிக்க ராணுவத்தின் மந்தமான போக்கும். 4.7 ஆரம்பகால யுரேனியம் குழுவின் கூட்டங்களும் அதன் முடிவுகளும். 4.8 பில்ஜிய காங்கோவிலிருந்து யுரேனியம் தாதுவை பெறுவதற்கான சர்வதேச முயற்சிகள். 4.9 சர்வதேச விஞ்ஞானிகளின் தொடர் அழுத்தங்களும் அரசாங்கத்தின் தெளிவின்மையும். 4.10 ஐன்ஸ்டீன் கடிதத்தின் வரலாற்று முக்கியத்துவமும் அதன் உண்மையான தாக்கமும். பிரிவு 5 பிரிட்டிஷ் மோட் குழு மற்றும் அணுகுண்டு சாத்தியக்கூறு அறிக்கை 10 தலைப்புகள். 5.1 பிரிட்டனில் உருவாக்கப்பட்ட மோட் கமிட்டி தோற்றமும் நோக்கமும். 5.2 ஓட்டோ ஃப்ரிஷ் மற்றும் ரொடால்ஃப் பைல்ஸ் உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க மெமோராண்டம். 5.3 குறைந்த அளவு யுரேனியம் -235 கொண்டு அணுகுண்டு செய்ய முடியும் என்ற சான்றுகள். 5.4 மோட் அறிக்கையின் தொழில்நுட்ப விவரங்களும் தீவிரமான கணிப்புகளும். 5.5 பிரிட்டனின் டியூப் அலாய்ஸ் ரகசிய அணு ஆயுத திட்டம். 5.6 கனடாவுடன் பிரிட்டன் மேற்கொண்ட ஆரம்பகால அணு ஆராய்ச்சி ஒப்பந்தங்கள். 5.7 மோட் அறிக்கை அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுதலும் அதில் ஏற்பட்ட காலதாமதமும்.
5.8 மார்க் ஒலிஃபண்ட் அமெரிக்காவிற்கு சென்று ஏற்படுத்திய திருப்பம். 5.9 பிரிட்டனின் தொழில்முறை அணு ஆராய்ச்சி உள்கட்டமைப்புகள். 5.10 அமெரிக்காவின் மந்த நிலையை உடைத்து அணு திட்டத்தை முடுக்கிவிட்ட பிரிட்டிஷ் அறிக்கை. பிரிவு 6 அமெரிக்க பிரிட்டிஷ் கூட்டுறவு மற்றும் கியூபெக் ஒப்பந்தம் 10 தலைப்புகள். 6.1 கியூப் அலைஸ் மற்றும் அமெரிக்க திட்டங்களை ஒருங்கிணைக்கும் ஆரம்ப முயற்சிகள். 6.2 தொழில்நுட்ப அறிவை பகிர்வதில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு இடையே எழுந்த மோதல்கள். 6.3 வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டின் இரகசிய பேச்சுவார்த்தைகள். 6.4 1943 கியூபெக் மாநாடு குவெபெக் அக்ரிமெண்ட் மற்றும் இதன் வரலாற்று சிறப்பு. 6.5 கியூபெக் ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனைகள் பரஸ்பர ஒப்புதல் மற்றும் தகவல் பகிர்வு. 6.6 பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் குழு பிரிட்டிஷ் மிஷன் லாஸ் அலமோஸுக்கு அனுப்பப்படுதல். 6.7 வில்லியம் பென்னி கிளாஸ் ஃபியூக்ஸ் உள்ளிட்ட பிரிட்டிஷ் நிபுணர்களின் பங்கு. 6.8 கனடாவின் சாக் நதி சோக் ரிவர் ஆய்வகங்கள் மற்றும் கூட்டு ஆராய்ச்சிகள். 6.9 கூட்டு முயற்சியில் ஏற்பட்ட அரசியல் மற்றும் இறையாண்மை சிக்கல்கள். 6.10 இந்த இருதரப்பு ஒப்பந்தம் பிற்கால உலக அரசியலை எவ்வாறு மாற்றியமைத்தது. பிரிவு 7 மூலப்பொருட்களுக்கான சர்வதேச வேட்டையும் உளவுத்துறை நடவடிக்கைகளும் 10 தலைப்புகள். 7.1 உலகளாவிய யுரேனியம் இருப்பு மற்றும் சுரங்கங்கள் பற்றிய வரைபடம். 7.2 பெல்ஜிய காங்கோவின் சிங்கோலோபி சுரங்கத்தின் ரகசிய ஒப்பந்தம். 7.3 எட்கர் மற்றும் அமெரிக்காவுக்கு யுரேனியம் கொண்டு வந்த கதை. 7.4 கனடாவின் கிரேட் பேர் லேக் யுரேனியம் சுரங்கங்களின் பங்களிப்பு. 7.5 கனநீர் ஹெவியோட தேவையும் நோர்வேயின் வமார் ஆலை மீதான போரும். 7.6 நோர்வே கனநீர் ஆலை மீது நடத்தப்பட்ட வீரம் செறிந்த கமாண்டோ தாக்குதல்கள். 7.7 ஜெர்மனியின் யுரேனியம் தேடலை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச உளவு வேலைகள். 7.8 அல்சாஸ் மிஷன் நாஜி அணு திட்டத்தை கண்டறிய அமைக்கப்பட்ட அமெரிக்க உளவு அமைப்பு. 7.9 ஐரோப்பாவில் ஜெர்மனிய விஞ்ஞானிகளை கடத்தவும் கைது செய்யவும் தீட்டப்பட்ட திட்டங்கள். 7.10 மூலப்பொருட்களை கைப்பற்றுவதில் உலக வல்லரசுகளின் ரகசிய போட்டி. பிரிவு 8 சோவியத் யூனியனின் ஆரம்பகால அணு ஆராய்ச்சியும் உளவு அமைப்புகளும் 10 தலைப்புகள். 8.1 1930 களில் சோவியத் யூனியனில் இயற்பியல் ஆராய்ச்சிகளின் நிலை. 8.2 இகோர் குர்சடோவ் மற்றும் சோவியத் அணு திட்டத்தின் தொடக்கம். 8.3 ஜெர்மன் படையெடுப்பும் ஆபரேஷன் பாபரஸ் சோவியத் ஆராய்ச்சியில் ஏற்பட்ட தேக்கமும். 8.4 ஜோஜிஃப் ஃபிளேரோவ் ஸ்டாலினுக்கு எழுதிய எச்சரிக்கை கடிதம். 8.5 சோவியத் உளவு அமைப்புகளின் என்கேவிடி என்டர்பிரைஸ் அனோர்மோஸ் திட்டம். 8.6 பிரிட்டன் மற்றும் அமெரிக்க அணு திட்டங்களில் ஊடுருவிய சோவியத் உளவாளிகள். 8.7 கிளாஸ் ஃபுக்ஸ் வழங்கிய மிக முக்கியமான தொழில்நுட்ப ரகசியங்கள். 8.8 சோவியத் யூனியனுக்குள் யுரேனியம் தேடலும் ஆரம்பகால தொழிலாளர் முகாம்களும். 8.9 மேன்ஹேட்டன் திட்டத்தின் முன்னேற்றங்களை உடனுக்குடன் கண்காணித்த ஸ்டாலின். 8.10 பனிப்போருக்கு வித்திட்ட ஆரம்பகால சோவியத் அணு உளவு பணிகள். பிரிவு 9 இதர சர்வதேச நாடுகளின் அணு முயற்சிகள் 10 தலைப்புகள். 9.1 பிரான்சின் ஆரம்பகால அணு திட்டமும் போர்க்கால முடக்கமும். 9.2 ஜப்பானின் அணு ஆயுத முயற்சிகள் ஆர்-கோ மற்றும் எஃப்-கோ திட்டங்கள். 9.3 யோஷியோ நிஷினா நெகைனா மற்றும் ஜப்பானிய இராணுவத்தின் அணு ஆராய்ச்சிகள். 9.4 ஜப்பானில் மூலப்பொருள் யுரேனியம் தட்டுப்பாடும் தொழில்நுட்ப சவால்களும். 9.5 ஜெர்மனியிடமிருந்து யுரேனியம் பெற ஜப்பான் முயன்ற U-234 நீர்மூழ்கி கப்பல் சம்பவம். 9.6 நடுநிலை வகித்த ஸ்வீடன் மற்றும் சுவிட்சர்லாந்தின் அணு ஆராய்ச்சி நிலைப்பாடு. 9.7 இத்தாலிய இயற்பியலாளர்கள் மற்றும் பாசிச ஆட்சியின் கீழ் அவர்களின் நிலை. 9.8 பிரிட்டிஷ் காமன்வெல்த் நாடுகளின் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மூலப்பொருள் ஆதரவு. 9.9 இரண்டாம் உலகப் போரின் போது உலகளவில் அணு தொழில்நுட்பத்தின் பரவல். 9.10 பிற நாடுகளின் தோல்வியும் அமெரிக்கா பிரிட்டன் கூட்டணியின் வெற்றியும். பிரிவு 10 கொள்கை முடிவுகள் நிதி ஒதுக்கீடு மற்றும் மேன்ஹேட்டன் திட்டத்திற்கு முந்தைய கட்டம் 10 தலைப்புகள். 10.1 விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியிலிருந்து ராணுவமயமாக்கலை நோக்கி நகர்ந்த அணு திட்டம். 10.2 வான்வர் புஷ் மற்றும் OSRD அமைப்பின் உருவாக்கம். 10.3 ஜேம்ஸ் பி கொனன் மற்றும் அணு திட்டத்தின் நிர்வாக மாற்றங்கள். 10.4 அணு ஆயுதம் உருவாக்குவதற்கான நிதி மற்றும் பொருளாதார மதிப்பீடுகள். 10.5 அமெரிக்க ராணுவ பொறியாளர்கள் அமைப்பிடம் US ஆர்மி கார்ப்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் பொறுப்பு ஒப்படைக்கப்படுதல். 10.6 1942 ஜூன் மேன்ஹேட்டன் இன்ஜினியர் டிஸ்ட்ரிக்ட் மெட் அதிகாரப்பூர்வ உருவாக்கம். 10.7 ஜெனரல் லெஸ்லி க்ரோஸ் தலைவராக நியமிக்கப்படுதல். 10.8 டாக்டர் ஜே ராபர்ட் ஓப்பன்ஹீமர் முதன்மை அறிவியல் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்படுதல். 10.9 சர்வதேச ரகசிய காப்பு மற்றும் பாதுகாப்பு விதிகளின் அமலாக்கம். 10.10 மேன்ஹேட்டன் திட்டத்தின் முழுவீச்சிலான தொடக்கமும் உலக வரலாற்றின் புதிய அத்தியாயமும். இந்த 100 தலைப்புகளின் கட்டமைப்பு உங்களுக்கு சரியாக உள்ளதா? நாம் பிரிவு 1 முதல் கேள்வி 1.1 மூலம் விரிவான உரையாடலை தொடங்கலாமா? 11-20 தொகுதி 2 அணு ஆயுதத்தின் பிறப்பு மற்றும் மேன்ஹேட்டன் திட்டம் 100 தலைப்புகள். பிரிவு 11 முதல் பிரிவு 20 வரையிலான 100 தலைப்புகளின் விரிவான கட்டமைப்பு கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிவு 11 மேன்ஹேட்டன் திட்டத்தின் தொடக்கமும் நிர்வாக கட்டமைப்பும் 10 தலைப்புகள். 11.1 லெஸ்லி க்ரோஸ் தலைவராக பொறுப்பேற்றல் மற்றும் அவரது ராணுவ பணி நிர்வாகம். 11.2 ஜே ராபர்ட் ஓப்பன்ஹீமரின் தேர்வு மற்றும் அவரது தனித்துவமான அறிவியல் தலைமை. 11.3 மேன்ஹேட்டன் இன்ஜினியர் டிஸ்ட்ரிக்ட் மெட் இரகசிய செயல்பாடுகள். 11.4 திட்டத்தின் பிரம்மாண்ட வரவு செலவு திட்டம் மற்றும் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் நிதியளிப்பு. 11.5 ராணுவ கட்டுப்பாடு VS அறிவியல் சுதந்திரம் ஓப்பன்ஹீமர் க்ரோஸ் முரண்பாடுகள். 11.6 அமெரிக்க பெருநிறுவனங்களின் பங்களிப்பு டியூபுண்ட் ஜெனரல் எலக்ட்ரிக் யூனியன் கார்பைட். 11.7 பிராந்திய அடிப்படையிலான பாதுகாப்பு பிரிவுகளும் கம்பார்ட்மெண்டலிசைடியோன் ரகசிய காப்பும். 11.8 வெள்ளை மாளிகை மற்றும் அதிபர் ரூஸ்வெல்ட்டின் நேரடி கண்காணிப்பு. 11.9 1,30,000 தொழிலாளர்களை திரட்டுதலும் மனிதவள நிர்வாகமும். 11.10 அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய இரகசிய திட்டத்தின் உள்கட்டமைப்பு அமைப்பு. பிரிவு 12 லாஸ் அலமோஸ் தேசிய ஆய்வகம் ப்ராஜெக்ட் வாய் 10 தலைப்புகள். 12.1 நியூ மெக்சிகோவின் தனிமையான லாஸ் அலமோஸ் பீடபூமி தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம். 12.2 சீக்ரெட் சிட்டி உருவாக்கமும் விஞ்ஞானிகளின் வாழ்க்கையும். 12.3 உலகின் முன்னணி அறிஞர்களை ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்த அறிவியல் சூழல். 12.4 கோட்பாட்டு இயற்பியல் பிரிவு தியரட்டிக்கல் டிவிஷன் மற்றும் ஹான்ஸ் பெத்தேவின் பங்களிப்பு. 12.5 கிறிஸ்டியன் ஃபெய்ன்மேன் ஜான் வான் நியூமன் உள்ளிட்ட இளம் மேதைகளின் பங்களிப்பு. 12.6 கணக்கீடுகள் மற்றும் ஆரம்பகால எந்திர கணிப்பான்களின் IBM பன்ஸ்கார்ட்ஸ் பயன்பாடு. 12.7 பாதுகாப்பு வளையங்கள் கடித தணிக்கை மற்றும் கடுமையான கண்காணிப்புகள். 12.8 விஞ்ஞானிகளின் குடும்பங்கள் மற்றும் அவர்களின் ரகசிய வாழ்க்கை முறைகள். 12.9 ஆய்வகத்தில் ஏற்பட்ட விபத்துகள் மற்றும் ஆரம்பகால கதிர்வீச்சு அபாயங்கள். 12.10 லாஸ் அலமோஸின் அன்றாட சவால்களும் அறிவியல் இலக்குகளும். பிரிவு 13 ஓக்ரிட்ஜ் மற்றும் யுரேனியம் -235 பிரித்தெடுத்தல் 10 தலைப்புகள்.
13.1 டென்னசியின் ஓக்ரிட்ஜ் சைடெக்ஸ் நகரம் மற்றும் கிளிண்டன் இன்ஜினியர் ஒர்க்ஸ். 13.2 யுரேனியம் -235 மற்றும் யுரேனியம் -238 பிரிக்கப்படுவதன் அத்தியாவசிய தேவை. 13.3 மின்காந்த பிரித்தெடுத்தல் முறை எலக்ட்ரோமேக்னடிக் செப்பரேஷன் மற்றும் வாயு 12 அலை. 13.4 எர்னஸ்ட் லாரன்ஸ் மற்றும் சைக்ளோட்ரான் சலட்ரான்ஸ் தொழில்நுட்பம். 13.5 வாயு பரவல் முறை காசியஸ் டஃப்யூஷன் மற்றும் K25 மாபெரும் அலை. 13.6 வெப்ப பரவல் முறை தார்மல் டஃப்யூஷன் மற்றும் S50 அலை. 13.7 ஓக்ரிட்ஜில் ஏற்பட்ட பிரம்மாண்ட மின்சார நிகழ்வு உள்கட்டமைப்பு சவால்களும். 13.8 இரகசியத்தை அறியாமல் பணியாற்றிய பல்லாயிரக்கணக்கான பெண் பணியாளர்கள் சலட்ரான் கார்ல்ஸ். 13.9 யுரேனியம் -235 தூய்மையாக்கலில் சந்தித்த தொழில்நுட்ப தரங்களும் தீர்வுகளும். 13.10 லிட்டில் பாய் உண்டுக்கு தேவையான யுரேனியம் திரட்டப்பட்ட விதம். பிரிவு 14 ஹான்ஃபோர்ட் மற்றும் புளுட்டோனியம் உற்பத்தி 10 தலைப்புகள். 14.1 வாஷிங்டனின் ஹான்ஃபோர்ட் சைட் W தேர்வு மற்றும் அதன் புவியியல் தனிமை. 14.2 பிரின்சிபோர்க் மற்றும் செயற்கை மூலகமான புளுட்டோனியம் கண்டுபிடிப்பு. 14.3 உலகின் முதல் தொழில்துறை அளவிலான அணு உலை பீரியாக்டர் கட்டுமானம். 14.4 டியூபண்ட் நிறுவனத்தின் பொறியியல் சவால்களும் அணு உலை உற்பத்தியும். 14.5 என்ரிகோ ஃபெர்மியின் சிகாகோ பைல் -1 சிகாகோ பைல் 1 மற்றும் ஹான்ஃபோர்ட் உரை தொடர்பு. 14.6 செனான் நச்சுத்தன்மை செனோன் பாய்சனிங் பிரச்சனை மற்றும் அணு உலையின் உடனடி தீர்வு. 14.7 வேதியியல் முறையில் புளுட்டோனியத்தை பிரித்தெடுக்கும் டிஆர்ஐ செயல்பாடுகள். 14.8 கதிர்வீச்சு கழிவுகள் மற்றும் கொலம்பியா நதியின் ஆரம்பகால சுற்றுச்சூழல் பாதிப்புகள். 14.9 வியட்மேன் குண்டுக்கான புளுட்டோனியம் சுத்திகரிப்பு மற்றும் லாஸ் அலமோஸுக்கு அனுப்புதல். 14.10 மனித வரலாற்றில் புதிய செயற்கை மூலகத்தின் பிரம்மாண்ட உற்பத்தி வெற்றி. பிரிவு 15 அணுகுண்டு வடிவமைப்பு பிளவு மற்றும் உள்வெடிப்பு முறைகள் 10 தலைப்புகள். 15.1 துப்பாக்கி வடிவ அணு ஆயுத வடிவமைப்பு கன் டைப் அசம்பிளி கொள்கையும் இயங்குமுறையும். 15.2 லிட்டில் பாய் வடிவமைப்பின் எளிமையும் அதன் அசைக்க முடியாத நம்பிக்கையும். 15.3 புளுட்டோனியத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத தன்னிச்சை பிளவு ஸ்பான்டேனியஸ் ஃபிஷன் சவால். 15.4 உள்வெடிப்பு முறை அம்ப்ரோஷன் மெத்தட் சேர் நெட்டர்மேயர் மற்றும் சேர்கோன்சாரின் கருத்துரு. 15.5 ஸ்பெரிகல் எக்ஸ்ப்ளோசிவ் லென்ஸ்கள் எக்ஸ்ப்ளோசிவ் லென்சஸ் வடிவமைப்பு சவால்கள். 15.6 ஜான் வான் நியூமன் மற்றும் உள்வெடிப்பிற்கான கணித மாதிரிகள். 15.7 ஜார்ஜ் கிறிஸ்டியாகோவ்ஸ்கி மற்றும் வெடிபொருள் பிரிவின் சாதனைகள். 15.8 அணுதூண்டி நியூட்ரான் அனிஷியேட்டர் ஆர்சன் வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு. 15.9 குண்டுகளின் உரை ஏரோடைனமிக்ஸ் மற்றும் விமானத்திலிருந்து வீசுவதற்கான சோதனைகள். 15.10 2 வெவ்வேறு தொழில்நுட்ப பாதைகளின் ஒப்பிடும் அவற்றின் பயன்பாடும். பிரிவு 16 ட்ரினிட்டி சோதனை உலகின் முதல் அணுவெடிப்பு 10 தலைப்புகள். 16.1 அலாமோ வர்டோ பாலைவனத்தின் ஜோர்னாடா டெல் மியர்டோ சோதனைகளும் தேர்வு. 16.2 சோதனைக்கான ரகசிய பெயர் ட்ரினிட்டி ஓப்பன்ஹீமரின் கவித்துவ பின்னணி. 16.3 டி ஜம்போ ஏற்குகலன் மற்றும் சோதனை முன்னேற்பாடுகள். 16.4 டி கேஜெட் தகாஜெட் சோதனை அணுகுண்டின் அசம்பிளி மற்றும் 100 அடி கோபுர ஏற்றம். 16.5 1945 ஜூலை 16 அதிகாலை சோதனைக்களத்தில் நிலவிய தீவிரமான பதற்றமும் வானிலையும். 16.6 காலை 5 மணி நேரம் 29 நிமிடங்கள் 45 நொடிகள் உலகின் முதல் அணுவெடிப்பு மற்றும் அதன் பிரம்மாண்ட வெளிச்சம். 16.7 ஓப்பன்ஹீமரின் புகழ்பெற்ற பகவத்கீதை மேற்கோள் இப்போது நான் கால உருவமான மிருதுவாக மாறுகிறேன். 16.8 ட்ரினிட்டி வெடிப்பின் வீச்சு வெப்பநிலை மற்றும் ட்ரினிடெட் கண்ணாடியின் உருவாக்கம். 16.9 தளபதி க்ரோஸ் மற்றும் ஓப்பன்ஹீமரின் முதல் எதிர்வினைகளும் ராணுவ அறிக்கைகளும். 16.10 ட்ரினிட்டி சோதனையின் வெற்றி செய்தி அதிபர் ட்ரூமனுக்கு அனுப்பப்படுதல். பிரிவு 17 அரசியல் திருப்பம் பாட்ஸ்டாம் மாநாடும் அதிபர் ட்ரூமனும் 10 தலைப்புகள். 17.1 ரூஸ்வெல்ட்டின் மறைவு ஏப்ரல் 1945 மற்றும் ஹென்றி ட்ரூமன் அதிபராக பொறுப்பேற்றல். 17.2 மேன்ஹேட்டன் திட்டம் குறித்து அதிபர் ட்ரூமனுக்கு வழங்கப்பட்ட முதல் ரகசிய விளக்க உரை. 17.3 ஜூலை 1945 பாட்ஸ்டாம் மாநாடு புட்ஸ்டாம் கான்ஃபரன்ஸ் 3 உலக தலைவர்களின் சந்திப்பு. 17.4 ட்ரூமன் ஸ்டாலினிடம் புதுவகை பேரழிவு ஆயுதம் பற்றி மறைமுகமாக கூறிய தருணம். 17.5 சோவியத் உளவுத்துறை மூலம் ஸ்டாலின் ஏற்கனவே அறிந்திருந்த உண்மைகள். 17.6 ஜூலை 26 1945 பாட்ஸ்டாம் பிரகடனம் புட்ஸ்டாம் டெக்ளரேஷன் மற்றும் ஜப்பானுக்கான எச்சரிக்கை. 17.7 ஜப்பானின் மோகுசாட்சு பதில் நிராகரிப்பா அல்லது பரிசீலனையா. 17.8 அணு ஆயுதத்தை பயன்படுத்த ட்ரூமன் எடுத்த இறுதியான கடினமான அரசியல் முடிவு. 17.9 ராணுவ தளபதிகளின் ஹென்றி ஸ்டிம்சன் ஜார்ஜ் மார்ஷல் ஆலோசனைகளும் பரிந்துரைகளும். 17.10 பாட்ஸ்டாம் மாநாட்டின் முடிவுகள் உலக வரலாற்றை திருப்பிய விதம். பிரிவு 18 இலக்கு தேர்வு வாரியம் மற்றும் தாக்குதல் திட்டமிடல் 10 தலைப்புகள். 18.1 இலக்கு குழு டார்கெட் கமிட்டி உருவாக்கம் மற்றும் அதன் முக்கிய உறுப்பினர்கள். 18.2 இலக்குகளை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோல்கள் ராணுவ முக்கியத்துவம் நகர்ப்புற அடர்த்தி சேதப்பரப்பு. 18.3 கியோட்டோ நகரம் பட்டியலில் சேர்க்கப்படுதலும் ஹென்றி ஸ்டிம்சனின் தனிப்பட்ட எதிர்ப்பும். 18.4 ஹிரோஷிமா நாகசாகி குபுரா நிகாட்டா ஆகிய நகரங்கள் இறுதிப் பட்டியலில் இடம்பெறுதல். 18.5 தேர்வு செய்யப்பட்ட நகரங்கள் மீது வழக்கமான குண்டுவீச்சுகளை தடை செய்த அமெரிக்க ராணுவம். 18.6 அணுகுண்டின் உண்மையான அழிவு ஆற்றலை அளவிடுவதற்கான மூலோபாய உத்திகள். 18.7 509வது காம்போசிட் குரூப் 509 கொம்பசைட் குரூப் சிறப்பு விமானப்படையின் உருவாக்கம். 18.8 கர்னல் பால் டிபெட்ஸ் மற்றும் P-29 குண்டுவீச்சு விமான பயிற்சிகள். 18.9 டினியான் தீவு டினியன் ஐலண்ட் உலகின் மிகப்பெரிய வான்படை தளமாக மாற்றம். 18.10 தாக்குதலுக்கான இறுதி பேராணை மற்றும் தளபதிகளின் தயாரிப்புகள். பிரிவு 19 விஞ்ஞானிகளின் தர்மசங்கரமும் பிராங்க் அறிக்கையும் 10 தலைப்புகள். 19.1 ஜெர்மனி சரணடைந்த பின் மே 1945 விஞ்ஞானிகளிடையே எழுந்த தார்மீக கேள்விகள். 19.2 லியோ சிலார்ட் மற்றும் ஜேம்ஸ் பிராங்க் தலைமையிலான விஞ்ஞானிகளின் எதிர்ப்பு. 19.3 பிராங்க் அறிக்கை பிராங்க் ரிப்போர்ட் அணுகுண்டை மக்கள் வாழும் பகுதியில் வீசக்கூடாது என்ற கோரிக்கை. 19.4 மனிதர்கள் இல்லாத தீவில் அணுகுண்டை வெடித்து காட்டி ஜப்பானை எச்சரிக்கும் மாற்று யோசனை. 19.5 அறிவியல் ஆலோசனை குழுவின் ஓப்பன்ஹீமர் ஃபெர்மி லாரன்ஸ் காம்பன் முடிவுகள். 19.6 மாற்று யோசனைகள் நிராகரிக்கப்பட்டதற்கான ராணுவ மற்றும் அரசியல் காரணங்கள். 19.7 லியோ சிலார்ட்டின் கையெழுத்து இயக்கம் மற்றும் அதிபர் ட்ரூமனுக்கு அனுப்பப்பட்ட மனு. 19.8 மனு தடுத்து நிறுத்தப்படுதலும் விஞ்ஞானிகளின் குரல் ஒடுக்கப்படுதலும். 19.9 அணு ஆயுத போட்டியின் எதிர்காலம் குறித்து விஞ்ஞானிகள் கணித்து பேரவாயங்கள். 19.10 அறிவியலின் சாதனையா அல்லது மனிதநேயத்தின் வீழ்ச்சியா விஞ்ஞானிகளின் மனப்போராட்டம். பிரிவு 20 தாக்குதலுக்கு முந்தைய இறுதி நாட்கள் டினியான் தீவு 10 தலைப்புகள். 20.1 பசிபிக் பெருங்கடலில் அமைந்த டினியான் தீவின் மூலோபாய அமைப்பு. 20.2 லிட்டில் பாய் மற்றும் ஃபேட்மேன் பாகங்கள் கடத்தப்பட்ட விதம்.
20.3 USS இந்தியானாபாலிஸ் போர்க்கப்பலின் இரகசிய பயணமும் அதன் சோகமான முடிவும். 20.4 டினியான் தீவின் பாம் அசம்பிளி பில்டிங் ரகசிய நடவடிக்கைகள். 20.5 விமானப்படை வீரர்களுக்கு வழங்கப்பட்ட ரகசிய பயிற்சிகளும் மனநிலையும். 20.6 காலநிலை முன்னறிவிப்பு குழுக்களின் தீவிர கண்காணிப்பு. 20.7 ஆகஸ்ட் 5 1945 அனோலா கே விமானத்திற்கு பெயர்களும் இறுதி பரிசோதனைகளும். 20.8 தாக்குதலுக்கான இறுதி ஒப்புதல் கட்டளை வாஷிங்டனிலிருந்து பெறப்படுதல். 20.9 ஆகஸ்ட் 5 இரவு விமானிகளின் பிரார்த்தனை மற்றும் கடைசி தயாரிப்புகள். 20.10 மனித வரலாற்றையே மாற்றி அமைக்கப் போகும் அந்த வரலாற்று இரவு கணம். அடுத்ததாக பிரிவு 21 முதல் 30 வரையிலான தொகுதி 3 தலைப்புகளை பார்க்கலாமா அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பிற்கான ஆழமான கேள்வி பதில் ஸ்கிரிப்டை தொடங்கலாமா? ப்ளீஸ். தொகுதி 3 இரண்டாம் உலகப் போர் பின்னணி மற்றும் பசிபிக் போர் சூழல் 100 தலைப்புகள். பிரிவு 21 முதல் பிரிவு 30 வரையிலான 100 தலைப்புகளின் விரிவான கட்டமைப்பு கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிவு 21 ஜப்பானிய ஏகாதிபத்தியத்தின் எழுச்சியும் விரிவாக்கமும் 10 தலைப்புகள். 21.1 மேஜி சீர்திருத்தங்கள் மேஜி ரெஸ்டரேஷன் மற்றும் ஜப்பானின் நவீனமயமாக்கல். 21.2 ஆசியாவில் ஜப்பானிய ஈரான்வாதத்தின் மிலிட்டரிசம் வளர்ச்சி. 21.3 1931 இல் மஞ்சூரியா மீதான ஆக்கிரமிப்பு மற்றும் மஞ்சுகோ உருவாக்கம். 21.4 சீனா ஜப்பான் இரண்டாம் போர் 1937 தொடக்கம். 21.5 நாஞ்சிங் படுகொலை நாங்கிங் மாசக மற்றும் சர்வதேச அதிர்வலைகள். 21.6 பெரிய கிழக்கு ஆசிய கூட்டுச்சேர்ப்பு மண்டலம் கிரேட்டர் ஈஸ்ட் ஏஷியாக்கோ ப்ராஸ்பெரிட்டி ஸ்பீர் கொள்கை. 21.7 பிரெஞ்சு இந்தோ சீனாவை ஜப்பான் ஆக்கிரமித்தல். 21.8 ஜப்பானிய இராணுவத்தின் அதிகாரமயமும் பேரரசர் ஹிரோஹிட்டோவின் பங்களிப்பும். 21.9 ஆசிய காலனித்துவ நாடுகளின் வளங்களை கைப்பற்றும் உத்தி. 21.10 ஜப்பானின் இராணுவ கோட்பாடும் பஷிரோ தத்துவத்தின் தாக்கமும். பிரிவு 22 பொருளாதார தடைகளும் பேல் துறைமுக தாக்குதலும் 10 தலைப்புகள். 22.1 ஜப்பான் மீது அமெரிக்கா விதித்த எஃகு மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி தடைகள். 22.2 ஜப்பானின் பொருளாதார நெருக்கடியும் ABC அமெரிக்கன் பிரிட்டிஷ் சைனீஸ் முற்றுகையும். 22.3 அட்மிரல் இசுரோகு யாமமோட்டோ தந்திரோபாய திட்டமிடல். 22.4 1941 டிசம்பர் 7 பேல் துறைமுகம் பார்ல் ஹார்பர் மீது அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட திரிக்கிடும் தாக்குதல். 22.5 தாக்குதலின் வெற்றி செய்தி மற்றும் சேதங்கள். 22.6 அதிபர் ரூஸ்வெல்ட்டின் அவமானத்தில் நிலைத்திருக்கும் நாள் டே ஆஃப் இன்ஃபமி உரை. 22.7 அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக இரண்டாம் உலகப் போரில் களம் இறங்குதல். 22.8 அச்சு நாடுகளுடன் ஆக்சஸ் பவர்ஸ் அமெரிக்காவின் போர் அறிவிப்பு. 22.9 தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பானின் மின்னல் வேக ஆக்கிரமிப்புகள். 22.10 பேல் துறைமுக தாக்குதல் அமெரிக்க பொதுமக்களின் மனநிலையில் ஏற்படுத்திய மாற்றம். பிரிவு 23 பசிபிக் போரின் ஆரம்ப கட்டங்களும் திருப்பங்களும் 10 தலைப்புகள். 23.1 பிலிப்பைன்ஸ் வீழ்ச்சியும் படான் மரண அணிவகுப்பும் படான் டெத் மாஸ். 23.2 சிங்கப்பூர் வீழ்ச்சியும் பிரிட்டிஷ் பேரரசின் மிகப்பெரிய பின்னடைவும். 23.3 டூலிட்டில் ரேட் டோக்கியோ மீதான அமெரிக்காவின் முதல் வான்வழி தாக்குதல். 23.4 பவளக்கடல் போர் பாடல் ஆஃப் த கோரல் சி விமானம் தாங்கி போர்க்கப்பல்களின் முதல். 23.5 மிட்வே போர் பாடல் ஆஃப் மிட்வே பசிபிக் போரின் மிகப்பெரிய திருப்புமுனை. 23.6 ஜப்பானிய கடற்படையின் 4 பிரதான விமானம் தாங்கி கப்பல்களின் அழிவு. 23.7 அமெரிக்காவின் இரகசிய குறியீடு உடைப்பு நேவல் கோட் பிரேக்கிங் JN 25. 23.8 வாடல் கனால் தரைப்போரும் பசிபிக் பிராந்திய கைப்பற்றலும். 23.9 அட்மிரல் யமமோட்டோவின் மரணமும் ஜப்பானிய இராணுவத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பும். 23.10 ஜப்பானின் தற்காப்பு போர் நிலைக்கு மாறும் கட்டாயங்கள். பிரிவு 24 அமெரிக்காவின் தீவு தாவல் ஐலண்ட் ஹாபங் உத்தி 10 தலைப்புகள். 24.1 ஜெனரல் டக்ளஸ் மெகார்தர் மற்றும் அட்மிரல் செஸ்டர் நிமிட்ஸ் கூட்டணி. 24.2 ஐலண்ட் ஹாப்பிங் கோட்பாடு மூலோபாய விளக்கம். 24.3 தாராவா மற்றும் மாக்கின் போர்கள். 24.4 மார்ஷல் தீவுகள் மற்றும் மரியானா தீவுகளை கைப்பற்றுதல். 24.5 பிலிப்பைன்ஸ் கடல் போர் பாடல் ஆஃப் த பிலிப்பைன்ஸ் கிரேட் மரியானா டர்க்கி ஷூட். 24.6 லிட் வளைகுடா போர் பாடல் ஆஃப் லேடே கல்ஃப் வரலாற்றின் மிகப்பெரிய கடற்படை மோதல். 24.7 நான் மீண்டும் வருவேன் பிலிப்பைன்ஸில் மெகார்தரின் திரும்புதல். 24.8 பசிபிக் தீவுகளில் நடந்த கொடூரமான தரைப்போர் சூழல்கள். 24.9 அமெரிக்க படைகளின் வான்வழி தளங்கள் ஜப்பானுக்கு அருகில் அமைதல். 24.10 ஜப்பானிய தீவு பாதுகாப்புகளின் சுவரொட்டி போர் உத்திகள். பிரிவு 25 கமிகேசே காமகாசி மற்றும் ஜப்பானின் தீவிர தற்காப்பு 10 தலைப்புகள். 25.1 கமிகேசே காமகாசி தற்கொலை படை தாக்குதல்களின் தோற்றம். 25.2 சிறப்பு தாக்குதல் படைகள் தோக்கடை இளைஞர்களை திரட்டுதலும் சித்தாந்தமும். 25.3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது கமிகேசே ஏற்படுத்திய சேதமும் உளவியல் தாக்கமும். 25.4 ஓகா ராக்கெட் வெடிகுண்டுகள் மற்றும் கைடன் தற்கொலை நீர்மூழ்கிகள். 25.5 கடைசி மனிதன் வரை போராடுதல் நோ சரண்டர் பாலிசி ஜப்பானிய இராணுவ கொள்கை. 25.6 கைதிகள் தொடர்பான ஜப்பானிய அணுகுமுறையும் ஜெனீவா ஒப்பந்த மீறல்களும். 25.7 ஜப்பானிய போர்க்கைதிகளின் அரிதான சரணடைவுகள். 25.8 ஜப்பானின் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட கட்டாய இராணுவ பயிற்சிகள். 25.9 கெட்ச கோ ஜப்பானிய தாய்நிலத்தை பாதுகாப்பதற்கான இறுதி திட்டம். 25.10 அமெரிக்க படைகளிடையே பரவிய தீவிரமான அச்சமும் சோர்வும். பிரிவு 26 இவோ ஜிமா மற்றும் ஒக்கினவா போர்கள் 10 தலைப்புகள். 26.1 இவோ ஜிமா போரின் மூலோபாய முக்கியத்துவம். 26.2 சுரிபச்சி மலையில் அமெரிக்க குடியேற்றம் ரேசங் த ஃபிளாக் ஆன் இவோ ஜிமா. 26.3 ஜெனரல் குரிபயாஷியின் சுரங்கப்பாதை தற்காப்பு உத்திகள். 26.4 ஒக்கினவா போர் பாடல் ஆஃப் ஒகனாவா ஜப்பானிய தாய்நிலத்தின் நுழைவாயில். 26.5 ஆபரேஷன் டென் கோ மற்றும் யமாட்டோ போர்க்கப்பலின் மூழ்கடிப்பு. 26.6 ஒக்கினவா போரில் பொதுமக்கள் சந்தித்த பேரழிவுகளும் தற்கொலைகளும். 26.7 அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட கடுமையான உயிர்ச்சேதங்கள். 26.8 ஒக்கினவாவின் வீழ்ச்சியும் ஜப்பான் நிலப்பரப்பின் மீதான அமெரிக்க அணுகலும். 26.9 ஒக்கினவா அனுபவம் அமெரிக்க இராணுவத்திற்கு அளித்த எச்சரிக்கை. 26.10 தாய்நில போரில் எதிர்பார்க்கப்பட்ட இழப்புகள் குறித்த மதிப்பீடுகள். பிரிவு 27 ஜப்பான் மீதான வழக்கமான தீக்குண்டு வீச்சுகள் ஃபயர்பாம் 10 தலைப்புகள். 27.1 ஜெனரல் கர்டிஸ் லேமே கார்டஸ் மற்றும் P-29 தாக்குதல் உத்திகள். 27.2 மரக்கட்டிடங்களை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்ட நேபாம் தீக்குண்டுகள். 27.3 1945 மார்ச் 9 முதல் 10 வரை டோக்கியோ தீக்குண்டு தாக்குதல் ஆபரேஷன் மீடிங் ஹவுஸ்.
27.4 டோக்கியோவில் ஒரே இரவில் 1,00,000 மக்கள் உயிரிழந்த பேரழிவு. 27.5 ஒசாகா, நாகோயா, கோபே உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட ஜப்பானிய நகரங்களின் அழிவு. 27.6 ஜப்பானின் உற்பத்தி உள்கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதாரத்தின் முடக்கம். 27.7 அகதிகள் நெருக்கடியும் லட்சக்கணக்கான ஜப்பானியர்களின் இடப்பெயர்வும். 27.8 வழக்கமான குண்டுவீச்சுகளுக்கும் அணு குண்டுவீச்சுக்கும் இடையிலான வேறுபாடுகள். 27.9 போர்க்கால வான்வழி தாக்குதல்களும் சர்வதேச சட்டங்களின் எல்லையும். 27.10 அணு குண்டுவீச்சுக்கு முன்பே ஜப்பான் சந்தித்த நரக நிலைமை. பிரிவு 28 ஆபரேஷன் டவுன்ஃபால் ஜப்பான் மீதான தரைவழி படையெடுப்பு திட்டம் 10 தலைப்புகள். 28.1 ஆபரேஷன் டவுன்ஃபால் அமெரிக்காவின் பிரம்மாண்ட தரைப்போர் திட்டம். 28.2 ஆபரேஷன் ஒலிம்பிக் கியூஷு தீவு மீதான படையெடுப்பு திட்டம். 28.3 ஆபரேஷன் கொரோனட் டோக்கியோ சமவெளி மீதான திட்டம். 28.4 தரைப்போரில் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க வீரர்களின் உயிரிழப்புகள் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை. 28.5 ஜப்பானிய பொதுமக்கள் மற்றும் வீரர்களின் சாத்தியமான மரணங்களின் பிரம்மாண்ட எண்ணிக்கை. 28.6 தரைப்போர் நடந்தால் அமெரிக்காவில் உருவாகவிருந்த சமூக மற்றும் அரசியல் அழுத்தங்கள். 28.7 ஊதா இதய பதக்கங்கள் பார்பல் ஹார்ட்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்படுதல். 28.8 தரைப்போரை தவிர்க்க அணு ஆயுதமே மாற்று வழி என்ற ராணுவ கணிப்புகள். 28.9 கூட்டணி நாடுகளின் கூட்டு தரைப்போர் யோசனைகள். 28.10 வரலாற்று பாதையை மாற்றிய தரை வழிப்படையெடுப்பு திட்டத்தின் கைவிடல். பிரிவு 29 ஜப்பானின் அரசியல் பிளவுகளும் அமைதி முயற்சிகளும் 10 தலைப்புகள். 29.1 ஜப்பானிய அமைச்சரவையின் 2 பிரிவுகள் ராணுவ வெறியர்கள் vs அமைதி விரும்பிகள். 29.2 பிரதமர் கான் சுசுகி கண்டாரோ சசுகி மற்றும் அவரது தலைமைத்துவ சவால்கள். 29.3 சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்வீடன் மூலம் ஜப்பான் மேற்கொண்ட ரகசிய தூதரக பேச்சுவார்த்தைகள். 29.4 சோவியத் யூனியனை மத்தியஸ்தராக பயன்படுத்த ஜப்பான் முயன்ற தந்திரம். 29.5 ஜப்பானின் நிபந்தனையற்ற சரணடைவு கோரிக்கையை நிராகரித்த ராணுவ தலைமை. 29.6 பேரரசர் ஹிரோஹிட்டோவின் சிம்மாசனத்தை இம்பீரியல் ஹவுஸ் பாதுகாப்பதில் இருந்த கவலைகள். 29.7 மூவுசச்சு செய்தி தொடர்பு குழப்பமும் அதன் சர்வதேச அர்த்தங்களும். 29.8 கூட்டணி நாடுகளின் கண்டிப்பான நிபந்தனையற்ற சரணடைவு அன்கண்டிஷனல் சரண்டர் நிலைப்பாடு. 29.9 ஜப்பானிய ராணுவத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு சதிகளும் கிளர்ச்சி முயற்சிகளும். 29.10 இறுதி முடிவு எடுக்க முடியாமல் முடங்கிய ஜப்பானிய அரசாங்கம். பிரிவு 30 அணு குண்டுவீச்சின் முந்தைய நாள் அகில உலக சூழல் 10 தலைப்புகள். 30.1 1945 ஆகஸ்ட் முதல் வாரம் பசிபிக் பிராந்தியத்தில் உச்சக்கட்ட பதற்றம். 30.2 போட்ஸ்டாம் பிரகடனத்திற்கு ஜப்பான் அளிப்பதாக கருதப்பட்ட மௌன பதில். 30.3 டினியான் தீவில் P-29 எனோலா கே விமானம் முழு தயார் நிலைக்கு வருதல். 30.4 வானிலை கணிப்புகளும் ஹிரோஷிமா மீதான தாக்குதல் நாளின் நிர்ணயமும். 30.5 சோவியத் யூனியன் ஜப்பான் மீது போர் அறிவிக்க தயாராக இருந்த ரகசிய சூழல். 30.6 அமெரிக்க அரசு மற்றும் ராணுவ தலைமைகளின் இறுதி ஒப்புதல்கள். 30.7 தாக்குதலை எதிர்நோக்கியிருந்த ஹிரோஷிமா நகரத்தின் அன்றாட இயல்பு வாழ்க்கை. 30.8 உலகின் முதல் அணு ஆயுத தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முந்தைய நிலைமை. 30.9 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஆகஸ்ட் 5 1945 இரவு. 30.10 மனிதகுலத்தின் புதிய மற்றும் அபாயகரமான அணுயத்தின் நுழைவு வாயில். அடுத்ததாக தொகுதி 4 பிரிவு 31 முதல் 40 ஹிரோஷிமா தாக்குதல் அமைப்பை பார்க்கலாமா அல்லது இதுவரை உள்ள பிரிவுகளிலிருந்து முதல் கேள்வி பதில் ஸ்கிரிப்டை தொடங்கலாமா? நெக்ஸ்ட் தொகுதி 4 ஆகஸ்ட் 6 1945 ஹிரோஷிமா தாக்குதல் 100 தலைப்புகள். பிரிவு 31 முதல் பிரிவு 40 வரையிலான 100 தலைப்புகளின் விரிவான கட்டமைப்பு கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிவு 31 தாக்குதல் குழுவின் இறுதி தயாரிப்புகளும் புறப்பாடும் 10 தலைப்புகள். 31.1 ஆகஸ்ட் 5 1945 இரவு டினியான் தீவில் P-29 எனோலா கே விமானத்தின் இறுதி பரிசோதனைகள். 31.2 கர்னல் பால் டிபெட்ஸ் மற்றும் எனோலா கே விமானத்தின் 12 சிறப்பு பணியாளர்கள். 31.3 லிட்டில் பாய் யுரேனியம் குண்டை விமானத்திற்குள் பத்திரமாக ஏற்றுதல். 31.4 கேப்டன் வில்லியம் பார்சன்ஸ் வானத்தில் பறக்கும்போது வெடிப்பொருளை இணைக்கும் ஆபத்தான உத்தி. 31.5 ஆகஸ்ட் 6 அதிகாலை நள்ளிரவு 2:45 டினியான் தீவின் வடக்கு தளத்திலிருந்து நோர்த்ஃபீல்ட் எனோலா கே புறப்படுதல். 31.6 பாதுகாப்பு மற்றும் புகைப்பட கண்காணிப்புக்கான துணை விமானங்கள் ஸ்டேட் ஃபிளஷ் கிரேட் ஆர்டிஸ்ட் நெசசரி ஈவல். 31.7 பசிபிக் பெருங்கடலுக்கு மேலே நிலவிய வானிலை அறிக்கைகளும் இலக்கு உறுதிப்படுத்தலும். 31.8 விமான பணியாளர்களின் உளவியல் நிலை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சயனைடு மாத்திரைகள். 31.9 ரேடார் தற்காப்பு மற்றும் ஜப்பானிய எதிர்ப்புகளை எதிர்கொள்ள எடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள். 31.10 ஹிரோஷிமாவை நோக்கி சென்ற அந்த 6 மணி நேர பயணம். பிரிவு 32 ஆகஸ்ட் 6 காலை ஹிரோஷிமா நகரத்தின் நிலை 10 தலைப்புகள். 32.1 1945 இல் ஹிரோஷிமாவின் புவியியல் அமைப்பு ஆற்றுப்படுகைகள் மற்றும் பாலங்கள். 32.2 ஹிரோஷிமாவின் ராணுவ முக்கியத்துவம் 2வது பொது ராணுவ தலைமையகம் மற்றும் விநியோக மையம். 32.3 தாக்குதலுக்கு முந்தைய ஹிரோஷிமாவின் மக்கள் தொகை 3,50,000 மற்றும் தொழில்முறை அமைப்புகள். 32.4 நகரத்தில் இருந்த கொரிய கட்டாய தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாட்டு போர்க்கைதிகள். 32.5 ஆகஸ்ட் 6 காலை 7 மணி வானிலை ஆய்வு விமானம் எழுப்பிய முதல் வான்வழி எச்சரிக்கை சைரன். 32.6 காலை 7:31 மணி ஆபத்து நீங்கியதாக அறிவிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிய நகரம். 32.7 குழந்தைகள் மாணவர்கள் தீர்த்திருப்பு பணிகளுக்காக வீதிகளில் திரண்டிருந்த சூழல். 32.8 தொழிற்சாலைகள் அரசு அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் தொடங்கப்பட்ட அன்றாட வேலைகள். 32.9 ஜப்பானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் மந்தமான அணுகுமுறைக்கு காரணங்கள். 32.10 பேரழிவிற்கு முந்தைய அந்த அமைதியான தெளிவான காலை பொழுது. பிரிவு 33 லிட்டில் பாய் குண்டுவீச்சும் வெடிப்பு தருணமும் 10 தலைப்புகள். 33.1 காலை 8:15 ஹிரோஷிமா வானத்தில் எனோலா கே விமானத்தின் வருகை. 33.2 அயோய் பாலம் பிரிட்ஜ் டி வடிவ இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட வரலாற்று புள்ளி. 33.3 31,000 அடி உயரத்திலிருந்து லிட்டில் பாய் யுரேனியம் குண்டு விடுவிப்பு. 33.4 43 வினாடிகள் குண்டு கீழே விழுந்த அந்த உறைந்து போன கணங்கள். 33.5 தரைமட்டத்திலிருந்து 1900 அடி 580 மீட்டர் உயரத்தில் நிகழ்ந்த அணுவெடிப்பு. 33.6 பிக கண்களை கூச வைக்கும் வெளிச்சம் இடிமுழக்க ஒலியும் டொன். 33.7 சூரியனின் மேற்பரப்பை விட வெப்பமான அணுப்பந்து ஃபயபல் உருவாக்கம். 33.8 குண்டிலிருந்து 64 கிலோ யுரேனியத்தில் 1 கிராமுக்கும் குறைவான நிறைய ஆற்றலாக மாறிய அற்புதம். 33.9 வெடிப்பு மையத்தில் கிரவுண்ட் ஜீரோ உருவான 4000 பாகை செல்சியஸ் அதிக வெப்பநிலை. 33.10 எனோலா கே விமானத்தை வந்து தாக்கிய அதிர்வலைகள் ஷொட்வேவ்ஸ். பிரிவு 34 உடனடி அழிவுகள் அதிர்வலை வெப்ப அலை மற்றும் தீப்பியல் 10 தலைப்புகள்.
34.1 வெடிப்பு மையத்தில் இருந்த மனிதர்களும் கட்டிடங்களும் கனப்பொழுதில் ஆவியாதல் வாபோரிசடியோன். 34.2 சுவர்களில் உறைந்து போன மனிதர்களின் நிழல்கள் அட்டாமிக் ஷாடோஸ். 34.3 ஒலியின் வேகத்தை விட அதிவேகத்தில் வீசிய பிரம்மாண்ட காற்றழுத்த பேரலை பிளாஸ்ட் வேவ். 34.4 மரக்கட்டிடங்கள் நொடிப்பொழுதில் தூள் தூளாகி சரிந்த பேரழிவு. 34.5 நகரின் 70 விழுக்காடு கட்டிடங்கள் உடனடியாய் தரைமட்டமாதல். 34.6 தீப்புயல் ஃபயர்ஸ்டார்ம் உருவாக்கம் நகரின் அனைத்து பகுதிகளையும் சூழ்ந்த நரக நெருப்பு. 34.7 ஆற்றுப்படுகைகளை நோக்கி ஓடிய தீக்காயமடைந்த மக்களின் பெருந்துகள். 34.8 ஹிரோஷிமா நகரின் மேல் உயர்ந்த காளான் மேகம் மஷ்ரூம் கிளவுட். 34.9 கருப்பு மழை பிளாக் ரெயின் கதிர்வீச்சு துகள்கள் கலந்த விஷ மழை பொழிதல். 34.10 சில நிமிடங்களில் ஒரு நகரமே சாம்பல் மேடான வரலாற்று பேரவலம். பிரிவு 35 முதல் சில மணி நேரங்களில் தப்பிப்பிழைத்தவர்களின் நரகம் 10 தலைப்புகள். 35.1 உடல் தோல் உரிந்து ஆடை கிழிந்து அலைந்த மனித உருவங்கள். 35.2 தீவிர தாகத்தால் ஆறுகளை நோக்கி சென்று நீரில் விழுந்து உயிரிழந்த ஆயிரக்கணக்கானோர். 35.3 இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிருடன் எரிந்த மனிதர்களின் அலறல்கள். 35.4 பெற்றோர் குழந்தைகளை பிரிய நேரிட்ட கொடூரமான மனிதநேய சிதைவுகள். 35.5 கதிர்வீச்சின் ஆரம்பகால தாக்கத்தால் ஏற்பட்ட உடனடி வாந்தி மற்றும் மயக்கங்கள். 35.6 ஹிரோஷிமாவின் செஞ்சிலுவை மருத்துவமனையும் ரெட் க்ராஸ் ஹாஸ்பிட்டல் மருத்துவர்களின் நிலைமையும். 35.7 90 விழுக்காடு மருத்துவர்களும் செவிலியர்களும் உடனடியாய் உயிரிழந்ததால் ஏற்பட்ட மருத்துவ முடக்கம். 35.8 மருந்துகள் கட்டுப்போடும் துணிகள் இன்றி வாழை இலைகளையும் வெண்ணையும் பயன்படுத்திய அவலம். 35.9 நகரெங்கும் குவிந்து கிடந்த அடையாளம் தெரியாத பிணங்களின் மலைகள். 35.10 நரகமாக மாறிய ஹிரோஷிமா நகரின் முதல் மதிய பொழுது. பிரிவு 36 ஜப்பான் அரசு மற்றும் ராணுவத்தின் முதல் எதிர்வினைகள் 10 தலைப்புகள். 36.1 டோக்கியோவுடன் ஹிரோஷிமாவின் தந்தி மற்றும் தொலைபேசி தொடர்புகள் துண்டிக்கப்படுதல். 36.2 ஜப்பானிய ராணுவ தலைமையகத்தில் நிலவிய குழப்பமும் தெளிவின்மையும். 36.3 நிலைமையை அறிய டோக்கியோவில் இருந்து அனுப்பப்பட்ட இடம் அதிகாரி. 36.4 ஹிரோஷிமாவிற்கு 100 மைல் தொலைவிலேயே தெரிந்த பிரம்மாண்ட புகைப்படலாம். 36.5 வான்வழி ஆய்வு மூலம் ஹிரோஷிமா நகரம் முற்றிலும் அழிந்ததை உறுதி செய்தல். 36.6 என்ன நடந்தது என்று புரியாமல் தவித்த ஜப்பானிய அணுவிஞ்ஞானிகள். 36.7 பேராசிரியர் யோஷியோ நிஷினாவின் குழு ஹிரோஷிமாவிற்கு சென்று ஆய்வு செய்தல். 36.8 அமெரிக்கா பயன்படுத்தியது அணுகுண்டுதான் என்பதை ஜப்பானிய விஞ்ஞானிகள் உறுதி செய்தல். 36.9 செய்தியை வெளியிடுவதில் ஜப்பானிய ராணுவ தணிக்கை குழு செய்து தாமதம். 36.10 உண்மையை தாங்க முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்த டோக்கியோ அரசாங்கம். பிரிவு 37 அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் உலக பரபரப்பும் 10 தலைப்புகள். 37.1 தாக்குதல் முடிந்து வெற்றிகரமாக டெனியான் தீவு திரும்பிய எனோலா கே. 37.2 பால் டிபிட்ஸுக்கு வழங்கப்பட்ட டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் கிராஸ் உயரிய விருது. 37.3 அட்லாண்டிக் பெருங்கடலில் போர்க்கப்பலில் இருந்து அதிபர் ட்ரூமனுக்கு வந்த இரகசிய செய்தி. 37.4 அதிபர் ட்ரூமன் உலகிற்கு ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க அதிகாரப்பூர்வ வானொலி உரை. 37.5 நாங்கள் 20,000 டன் TNT காற்றில் கொண்ட அணுகுண்டை வீசியுள்ளோம் ட்ரூமனின் அறிவிப்பு. 37.6 ஜப்பான் சரணடையாவிட்டால் வானத்திலிருந்து அழிவு மழை பொழியும் என்ற அமெரிக்க எச்சரிக்கை. 37.7 அமெரிக்க நாளிதழ்களின் தலைப்புச் செய்திகளும் பொதுமக்களின் கொண்டாட்டங்களும். 37.8 பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் அறிக்கை மற்றும் ஆதரவு. 37.9 சர்வதேச ஊடகங்களில் ஹிரோஷிமா தாக்குதல் பற்றிய செய்திகள் பரவுதல். 37.10 உலக வரலாற்றில் அநேகம் அட்டாமிக் ஏஜ் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய தருணம். பிரிவு 38 ஹிரோஷிமாவின் உடனடி உயிர்ச்சேதங்களும் இழப்புகளும் 10 தலைப்புகள். 38.1 ஆகஸ்ட் 6 அன்று மாலையிலேயே உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மதிப்பீடு 70,000. 38.2 1945 டிசம்பருக்குள் கதிர்வீச்சு மற்றும் காயங்களால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1,40,000. 38.3 பள்ளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் சந்தித்த பிரம்மாண்ட உயிரிழப்புகள். 38.4 ஹிரோஷிமாவில் இருந்த ஜப்பானிய ராணுவ வீரர்களின் சாவு எண்ணிக்கை 20,000. 38.5 கொரிய தொழிலாளர்களின் மறைக்கப்பட்ட பலிகள் மற்றும் அவர்களின் துயரம். 38.6 அமெரிக்க போர்ட்டீதிகள் சிலர் அணுவெடிப்பில் பலியான சோகம். 38.7 நகரத்தின் உள்கட்டமைப்புகள் பாலங்கள் ரயில் பாதைகளின் முழுமையான அழிவு. 38.8 பொது சுகாதார அமைப்பு மற்றும் குடிநீர் ஆதாரங்களின் கதிர்வீச்சு மாசுபாடு. 38.9 உடல்களை எரிக்க மரக்கட்டைகள் இன்றி ஒட்டுமொத்தமாக எரிக்கப்பட்ட கொடூரம். 38.10 ஹிரோஷிமாவின் இழப்புகளை துல்லியமாக கணக்கிடுவதில் இருந்த சவால்கள். பிரிவு 39 தாக்குதலுக்கு பிந்தைய 48 மணி நேரம் ஆகஸ்ட் 7 மற்றும் 8 10 தலைப்புகள். 39.1 ஹிரோஷிமாவில் எஞ்சியிருந்த மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வெளியேறுதல். 39.2 சுற்றியிருந்த கிராமப்புறங்களில் இருந்து வந்த தன்னார்வலர்களும் அவர்களும் கதிர்வீச்சுக்கு ஆளாதலும். 39.3 ஜப்பானிய அரசாங்கம் தாக்குதல் குறித்து பொதுமக்களுக்கு அளித்த அறிகுறி தகவல்கள். 39.4 ஜப்பானிய ராணுவ அமைச்சரவையின் அவசர கூட்டங்கள் மற்றும் தொடர் விவாதங்கள். 39.5 அமெரிக்காவிடம் ஒரே ஒரு அணுகுண்டு மட்டுமே இருக்கும் என ஜப்பானிய ராணுவம் தவறாக கணித்தல். 39.6 நிபந்தனைகளுடன் கூடிய சரணடைவு குறித்து ஜப்பான் மீண்டும் ஆலோசனை செய்தல். 39.7 அமெரிக்கா விநியோகித்த எச்சரிக்கை துண்டு பிரசுரங்கள் லீஃப்லெட்ஸ். 39.8 இரண்டாவது அணுகுண்டு வீச்சுக்கு அமெரிக்கா திட்டமிட்டு ஆயத்தமாதல். 39.9 சோவியத் யூனியனின் மௌனமும் அவர்களின் ரகசிய ராணுவ நகர்வுகளும். 39.10 நாகசாகி தாக்குதலுக்கு முந்தைய அமைதியற்ற 48 மணி நேர கால இடைவெளி. பிரிவு 40 ஹிரோஷிமாவின் அடையாளங்களும் வரலாற்று நினைவு சின்னங்களும் 10 தலைப்புகள். 40.1 அணுகுண்டு கூரை ஆடோமிஸ் போம் டோம் கன்பக டோம் கட்டிடத்தின் வியக்கத்தக்க தப்பித்தல். 40.2 கின்பகு டோம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக மாறிய வரலாறு. 40.3 ஹிரோஷிமா அமைதி நினைவு பூங்கா ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் பார்க் உருவாக்கம். 40.4 அமைதிக்கான தீச்சுவலை பீஸ் ஃபிளேம் அணு ஆயுதங்கள் ஒழியும் வரை எரியும் தீ. 40.5 ஹிரோஷிமா அமைதி நினைவு அருங்காட்சியகம் பீஸ் மெமோரியல் மியூசியம் மற்றும் அதன் ஆவணங்கள். 40.6 நிழல் கற்கள் ஹியூமன் ஷாடோ ஸ்டோன் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுதல். 40.7 ஹிரோஷிமா அமைதி மணி பீஸ்வெல் மற்றும் அதன் உலகளாவிய செய்தி. 40.8 ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 6 அன்று நடைபெறும் உலக அமைதி பிரார்த்தனை. 40.9 அழிவிலிருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்த நவீன ஹிரோஷிமா நகரம். 40.10 ஹிரோஷிமா என்ற பெயர் உலக வரலாற்றில் அமைதியின் குறியீடாக மாறிய விதம். அடுத்ததாக தொகுதி 5 பிரிவு 41 முதல் 50 நாகசாகி தாக்குதல் அமைப்பை பார்க்கலாமா. நெக்ஸ்ட் தொகுதி 5 ஆகஸ்ட் 9 1945 நாகசாகி தாக்குதல் 100 தலைப்புகள். பிரிவு 41 முதல் பிரிவு 50 வரையிலான 100 தலைப்புகளின் விரிவான கட்டமைப்பு கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிவு 41 சோவியத் யூனியனின் போர் அறிவிப்பும் ஆகஸ்ட் புயல் நடவடிக்கையும் 10 தலைப்புகள். 41.1 ஆகஸ்ட் 8 1945 சோவியத் யூனியன் ஜப்பான் மீது அதிகாரப்பூர்வமாக போர் அறிவித்தல். 41.2 ஆபரேஷன் ஆகஸ்ட் புயல் ஆபரேஷன் ஓவர்ஸ்டார்ம் மஞ்சூரியா மீதான சோவியத் படையெடுப்பு.
41.3 சோவியத் செம்படையின் ரெட் ஆர்மி அதிவேக தாக்குதலும் ஜப்பானிய பாண்டிங் இராணுவத்தின் வீழ்ச்சியும். 41.4 சோவியத் நாட்டின் போர் அறிவிப்பால் உறைந்து போன ஜப்பானிய இராணுவ தலைமை. 41.5 தூதரக அமைதி பேச்சுவார்த்தைக்கான கடைசி நம்பிக்கையும் முறிந்து போதல். 41.6 ஒரே நேரத்தில் 2 பேராபத்துகளை அமெரிக்க அணு ஆயுதம் கூட்டல் சோவியத் படையெடுப்பு எதிர்கொண்ட ஜப்பான். 41.7 சோவியத் படையெடுப்பு அதிபர் ட்ரூமனின் அரசியல் திட்டமிடலில் ஏற்படுத்திய அவசரம். 41.8 சாகலின் மற்றும் குரில் தீவுகளை நோக்கி நகர்ந்த சோவியத் படைகள். 41.9 ஆசியாவில் சோவியத் யூனியனின் செல்வாக்கு உயர்வதை தடுக்க அமெரிக்கா எடுத்த விரைவு முடிவுகள். 41.10 நாகசாகி தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன் நிலவிய உலக அரசியல் பதற்றம். பிரிவு 42 ஃபேட்மேன் குண்டும் நாகசாகி இலக்கு தேர்வும் 10 தலைப்புகள். 42.1 புளுட்டோனியம் -239 அடிப்படையிலான ஃபேட்மேன் ஃபாட்மான் அணுகுண்டின் வடிவமைப்பு தயாரிப்புகள். 42.2 ஆகஸ்ட் 11 இல் திட்டமிடப்பட்ட தாக்குதல் ஆகஸ்ட் 9 க்கு முன்னகர்த்தப்பட்டதற்கான வானிலை காரணங்கள். 42.3 முதன்மை இலக்கு கோபுரா நகரம், இரண்டாம் நிலை இலக்கு நாகசாகி நகரம். 42.4 நாகசாகி நகரத்தின் புவியியல் பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைசார் தரைகள். 42.5 நாகசாகியின் வரலாற்று பின்னணி போர்த்துகீசியர் காலம் முதல் கத்தோலிக்க கிறிஸ்தவ மையமாக இருந்தது வரை. 42.6 நாகசாகியின் ராணுவ மற்றும் தொழில்துறை முக்கியத்துவம், மிட்சுபிஷி கப்பல் கட்டும் தளம் மற்றும் ஆயுத ஆலைகள். 42.7 போக்ஸ்டர் P-29 குண்டுவீச்சு விமானம் மற்றும் மேஜர் சார்ல்ஸ் ஸ்வீனி. 42.8 புறப்படுவதற்கு முன் பாக்ஸ்டார் விமானத்தின் எரிபொருள் பம்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு. 42.9 ஆகஸ்ட் 9 அதிகாலை டினியான் தீவிலிருந்து பாக்ஸ்டார் விமானத்தின் அபாயகரமான புறப்பாடு. 42.10 கிக்ரேட் ஆர்டிஸ்ட் உள்ளிட்ட துணை கண்காணிப்பு விமானங்களின் பங்களிப்பு. பிரிவு 43 கோபுராவின் வானிலை மாற்றமும் நாகசாகியை நோக்கிய திருப்பமும் 10 தலைப்புகள். 43.1 கோபுரா நகரின் வான்வெளியை சென்றடைந்த பாக்ஸ்டார் விமானத்தின் நிலைமை. 43.2 கோபுரா வானத்தில் அடர்ந்த புகையும் மேகமூட்டமும் இலக்கை மறைத்தல். 43.3 வழக்கமான தாக்குதலால் உருவான புகையா அல்லது திட்டமிட்ட தற்காப்பு புகையா. 43.4 கோபுரா மீது 30 நிமிடங்களுக்கும் மேலாக 3 முறை சுற்றி வந்தும் இலக்கு புறப்படாமை. 43.5 எரிபொருள் வேகமாக தேர்ந்து கொண்டிருந்த கட்டாய சூழல். 43.6 கோபுராவின் அதிர்ஷ்டம் கோபுரா ஸ்லக் உலக வரலாற்றில் உருவான புகழ்பெற்ற சுற்றுடர். 43.7 மேஜர் ஸ்வீனி இரண்டாம் நிலை இலக்கான நாகசாகியை நோக்கி விமானத்தை திருப்புதல். 43.8 நாகசாகியை அடையும் போது விமானத்தில் எஞ்சியிருந்த மிக குறைந்த அளவு எரிபொருள். 43.9 நாகசாகி வானத்திலும் மேகமூட்டம் சூழ்ந்திருந்த பதற்றமான நிமிடங்கள். 43.10 ரேடார் மூலம் குண்டுவீச தயாரான தருணத்தில் மேகங்களுக்கிடையே கிடைத்த சிறிய இடைவெளி. பிரிவு 44 ஆகஸ்ட் 9:11 நாகசாகி அணுவெடிப்பு 10 தலைப்புகள். 44.1 ஆகஸ்ட் 9 காலை 11:02 நாகசாகி வான்வெளியிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஃபேட்மேன். 44.2 தரைமட்டத்திலிருந்து 1650 அடி 500 மீட்டர் உயரத்தில் நிகழ்ந்த பிரம்மாண்ட புளுட்டோனியம் வெடிப்பு. 44.3 21 கிலோடன் TNT ஆற்றல் ஹிரோஷிமாவை விட அதிக சக்தி வாய்ந்த வெடிப்பு. 44.4 திட்டமிட்ட இலக்கிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உராகாமி பள்ளத்தாக்கில் ஒராகாமி வாலி வெடித்தது. 44.5 நாகசாகியின் மலைப்பாங்கான நிலப்பரப்பு வெடிப்பு அலையின் திசையை மாற்றியமைத்த விதம். 44.6 ஒராகாமி காதெட்ரல் கிழக்காசியாவின் மிகப்பெரிய கிறிஸ்தவ ஆலயம் கணப்படுத்தில் அழிதல். 44.7 வெடிப்பு மையத்தில் உருவான கணக்கிலடங்கா வெப்பமும் அதிர்வலைகளும். 44.8 மிட்சுபிஷி எஃகு மற்றும் ஆயுத பணிமனைகளின் உடனடி அழிவு. 44.9 நாகசாகி வானில் பிரமாண்டமாக உயர்ந்த இரண்டாவது அணுக்காடான் மேகம். 44.10 தாக்குதலுக்கு பின் எரிபொருளின்றி ஒக்கினவாவில் அவசரமாக தரையிறங்கிய பாக்ஸ்டார். பிரிவு 45 நாகசாகி பேரழிவும் உடனடி பாதிப்புகளும் 10 தலைப்புகள். 45.1 உராகாமி பள்ளத்தாக்கில் வாழ்ந்த மனிதர்கள் உடனடியாக ஆவியாதலும் தீயில் கருதலும். 45.2 நாகசாகியில் உடனடியாக உயிரிழந்த 30,000 முதல் 40,000 வரையிலான மக்களின் விவரங்கள். 45.3 1945 இறுதிக்குள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 70,000 ஐ தாண்டுதல். 45.4 கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகம் சந்தித்த கடுமையான உயிர்ச்சேதங்கள். 45.5 நாகசாகியில் இருந்த பலாயிரக்கணக்கான கொரிய கட்டாய தொழிலாளர்களின் பலி. 45.6 கூட்டணி நாடுகளின் போர்க்கைதிகள் சிலர் நாகசாகி அணுவெடிப்பில் பலியான சோகம். 45.7 மருத்துவமனைகள் அழிவு மற்றும் டாக்டர் தகாஷி நாகாய் அவர்களின் மீட்புப் பணிகள். 45.8 நாகசாகியின் மணிகள் த பெல்ஸ் ஆஃப் நாகசாகி தப்பிப்பிழைத்தவர்களின் வரலாற்று ஆவணம். 45.9 ஹிரோஷிமாவுடன் ஒப்பிடும்போது நாகசாகியின் நிலப்பரப்பு அளித்த இயற்கை அரண். 40.10 ஒரே வாரத்தில் 2 அணுகுண்டுகளை சந்தித்த ஜப்பானின் உறைந்து போன நிலை. பிரிவு 46 இருமுறை அணுவெடிப்பில் தப்பியவர்கள் நைஜோகி பாகுஷா 10 தலைப்புகள். 46.1 நைஜோகி பாகுஷா 2 அணுகுண்டுவீச்சுகளிலும் தப்பிப்பிழைத்த அதிசய மனிதர்கள். 46.2 சுடோமு யாமகுச்சி ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் தப்பிய வரலாற்று மனிதரின் கதை. 46.3 ஆகஸ்ட் 6 இல் ஹிரோஷிமா வேலையை முடித்து ஆகஸ்ட் 9 இல் நாகசாகி அலுவலகத்திற்கு திரும்புதல். 46.4 நாகசாகி அதிகாரிகளிடம் ஹிரோஷிமா பேரழிவை விளக்கும் போதே வெடித்த இரண்டாவது அணுகுண்டு. 46.5 சுடோமு யாமகுச்சியின் காயங்கள், கதிர்வீச்சு போராட்டம் மற்றும் அவரது நீண்ட வாழ்நாள். 46.6 ஜப்பான் அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இரட்டை அணுகுண்டு பாதிப்பாளர்கள். 46.7 நைஜோகி பாகுஷா இக்களின் சாட்சியங்களும் உலகளாவிய அமைதி பிரசாரங்களும். 46.8 மனித உடலின் தாங்கும் சக்திக்கும் விதிக்கும் சான்றாக அமைந்த கதைகள். 46.9 தலைமுறை கடந்து அவர்களின் குடும்பத்தினர் சந்தித்த மன மற்றும் உடல் ரீதியான சவால்கள். 46.10 வரலாற்று ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்ட இரட்டை தாக்குதல் தியாகிகள். பிரிவு 47 ஜப்பானிய உச்சக்கட்ட ஆட்சியாளர்களின் அவசர கூட்டம் 10 தலைப்புகள். 47.1 ஆகஸ்ட் 9 மதியம் டோக்கியோ நிலத்தடி புகலிடத்தில் கூடிய உச்சக்கட்ட போர் வழிகாட்டுதல் குழு. 47.2 நாகசாகி அணுகுண்டு செய்தி கூட்டத்தின் நடுவே வந்து சேர்ந்த தருணம். 47.3 3 என பிளவுபட்ட 6 முக்கிய உறுப்பினர்கள் ராணுவ தளபதிகள் vs சிவில் அமைச்சர்கள். 47.4 ராணுவ அமைச்சர் அனாமி கோரிசிகானாமி தற்கொலைப்படை மனநிலையுடன் போரை தொடர வற்புறுத்தல். 47.5 பிரதமர் சுசுகி மற்றும் வெளியுறவு அமைச்சர் டோகோ நிபந்தனையற்ற சரணடைவை வலியுறுத்துதல். 47.6 அமெரிக்காவிடம் மேலும் பல அணுகுண்டுகள் இருக்குமோ என்ற தீவிரமான அச்சம். 47.7 விவாதங்கள் முடிவின்றி நீடித்ததால் அரச குடும்பத்தின் தலையீட்டை கூறுதல். 47.8 ஜப்பானிய வரலாற்றில் இல்லாத நடைமுறையாக பேரரசரின் நேரடி முடிவுக்கு நிலைமையை கொண்டு செல்லுதல்.
47.9 ஆகஸ்ட் 9-10 நள்ளிரவில் அரண்மனை புகலிடத்தில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். 47.10 பேரரசர் ஹிரோஹிட்டோவின் நாவிலிருந்து வெளிப்பட்ட இறுதி முடிவு. பிரிவு 48 பேரரசர் ஹிரோஹிட்டோவின் வரலாற்று முடிவு 10 தலைப்புகள். 48.1 தாங்க முடியாததை தாங்கிக் கொள்வோம் பேரரசர் ஹிரோஹிட்டோவின் உணர்ச்சிபூர்வமான உரை. 48.2 ஜப்பானிய மக்களின் முழுமையான அழிவை தடுக்க சரணடைவதே ஒரே வழி என ஏற்றுக்கொள்ளுதல். 48.3 பேரரசரின் அரியணை பாதுகாப்பு என்ற ஒரே ஒரு கோரிக்கையுடன் சரணடைய ஜப்பான் ஒப்புக்கொள்ளுதல். 48.4 ஆகஸ்ட் 10 சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்வீடன் தூதரகங்கள் வழியாக கூட்டணி நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட செய்தி. 48.5 அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜேம்ஸ் பார்ன்ஸ் தயாரித்த பதில் செய்தி. 48.6 பேரரசரின் அதிகாரம் கூட்டணி படைகளின் உச்ச தளபதிக்கு கட்டுப்பட்டது என்ற அமெரிக்க நிபந்தனை. 48.7 அமெரிக்க பதிலால் மீண்டும் ஜப்பானிய ராணுவ தலைவர்களிடையே எழுந்த கொந்தளிப்பு. 48.8 பேரரசர் ஹிரோஹிட்டோ இரண்டாவது முறையாக தலையிட்டு அமைதியை உறுதி செய்தல். 48.9 ஆகஸ்ட் 14 பேரரசரின் குரலில் சரணடைவு செய்தியை கிராமபோன் தட்டில் பதிவு செய்தல். 48.10 இராணுவ கவிழ்ப்பு முயற்சிக்கு நடுவே பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒளிப்பதிவு. பிரிவு 49 ஜூஜோ சதி திட்டம் ஃபியூஜி இன்சிடென்ட் ராணுவத்தின் இராணுவ புரட்சி முயற்சி 10 தலைப்புகள். 49.1 மேஜர் கெஞ்சி ஹட்டானாகா தலைமையிலான இளம் ராணுவ அதிகாரிகளின் தீவிரவாத எழுச்சி. 49.2 பேரரசரின் சரணடைவு ஒளிப்பதிவு தட்டை கைப்பற்றி அழிக்க தீட்டப்பட்ட இரகசிய சதி. 49.3 ஆகஸ்ட் 14-15 நள்ளிரவு டோக்கியோ அரசு அரண்மனையை இம்பீரியல் பாலஸ் ராணுவ படைகள் சூழ்ந்து முற்றுகையிடுதல். 49.4 அரண்மனை பாதுகாவலர் படை தளபதி படுகொலை செய்யப்படுதல். 49.5 ஒளிப்பதிவு தட்டை தேடி அரண்மனைக்குள்ளே விடிய நடத்தப்பட்ட தீவிர தேடுதல் வேட்டை. 49.6 ஒளிப்பதிவு தட்டு நீதிமன்ற பெண் ஊழியர்களின் ஆடைகளுக்கு இடையே பத்திரமாக மறைக்கப்படுதல். 49.7 டோக்கியோ வானொலி நிலையத்தை கைப்பற்ற சென்ற சதியாளர்களின் முயற்சி முறியடிக்கப்படுதல். 49.8 கிழக்கு ராணுவ தலைமையகம் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு அளிக்க மறுத்தல். 49.9 சதித்திட்டம் தோற்றதால் மேஜர் ஹட்டானாகா உள்ளிட்ட அதிகாரிகள் அரண்மனை வாசலில் தற்கொலை செய்து கொள்ளுதல். 49.10 ஜப்பானிய வரலாற்றையே மாற்றவிருந்த இராணுவ புரட்சி முறியடிக்கப்பட்ட விதம். பிரிவு 50 ஆகஸ்ட் 15 ஜூயோ ஆன்சான் ஜுவல் வாய்ஸ் ப்ராட்காஸ்ட் உரை 10 தலைப்புகள். 50.1 ஆகஸ்ட் 15 1945 மதியம் நண்பர்கள் 12 மணி ஜப்பானிய வானொலியில் ஒலிபரப்பப்பட்ட பேரரசரின் வரலாற்று உரை. 50.2 ஜப்பானிய பொதுமக்கள் தங்கள் பேரரசரின் குரலை வரலாற்றிலேயே முதல் முறையாக கேட்ட தருணம். 50.3 போர் சூழல் ஜப்பானுக்கு சாதகமாக இல்லை எதிரி புதிய மற்றும் கொடூரமான குண்டை வீசியுள்ளான். 50.4 சரணடைவு என்ற வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தாமல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவிப்பு. 50.5 வானொலி செய்தியை கேட்டு வீதிகளில் மண்டியிட்டு அழுது கோடிக்கணக்கான ஜப்பானிய மக்கள். 50.6 ஜப்பானிய ராணுவ அமைச்சர் அனாமி உள்ளிட்ட பல தளபதிகள் கரகிரி செப்பக செய்து தற்கொலை செய்து கொள்ளுதல். 50.7 இரண்டாம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்ததை உலகம் கொண்டாடுதல் டே. 50.8 அமெரிக்காவில் பரவிய பிரம்மாண்ட மகிழ்ச்சியும் டைம்ஸ் சதுக்கத்தின் புகழ்பெற்ற முத்து புகைப்படமும். 50.9 ஆசிய காலனித்துவ நாடுகளில் இருந்து ஜப்பானிய படைகள் பின்வாங்க தொடங்குதல். 50.10 1000 ஆண்டுகால ஜப்பானிய வரலாற்றில் முதன்முறையாக அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளும் நிலை. அடுத்ததாக தொகுதி 6 பிரிவு 51 முதல் 60 யுவாகுஷா மற்றும் தப்பிப்பிழைத்தவர்களின் சாட்சியங்கள் அமைப்பை பார்க்கலாமா. நெக்ஸ்ட் தொகுதி 6 யுவாகுஷா தப்பிப்பிழைத்தவர்களின் சாட்சியங்களும் வாழ்வியல் போராட்டமும் 100 தலைப்புகள். பிரிவு 51 முதல் பிரிவு 60 வரையிலான 100 தலைப்புகளின் விரிவான கட்டமைப்பு கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிவு 51 யுவாகுஷா வரையறையும் சமூக அடையாளமும் 10 தலைப்புகள். 51.1 யுவாகுஷா என்ற சொல்லின் அர்த்தம் பிறப்பும் வரலாற்று பின்னணியும். 51.2 ஜப்பான் அரசாங்கத்தால் ஹிபாகுஷாவாக அங்கீகரிக்கப்படுவதற்கான சட்டப்பூர்வ அளவுகோல்கள். 51.3 4 பிரிவுகள் நேரடி பாதிப்பாளர்கள் உள்ளே நுழைந்தவர்கள் உதவ வந்தவர்கள் கற்பத்திலிருந்து குழந்தைகள். 51.4 அணுகுண்டு பாதிப்பு சான்றிதழ் அடாமிக் பாம் சர்வைவர் சர்டிஃபிகேட் பெறுவதிலிருந்து சவால்கள். 51.5 புதிய ஹிபாகுஷாக்கள் கதிர்வீச்சு குழுவுக்கு பிளாக் ரேன் பின் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். 51.6 ஜப்பானிய சமூகத்தில் ஹிபாகுஷாக்கள் எதிர்கொண்ட சமூக விளக்கமும் தீண்டாமையும். 51.7 திருமண சந்தையில் ஹிபாகுஷாக்கள் சந்தித்த பாரபட்சங்களும் நிராகரிப்புகளும். 51.8 வேலைவாய்ப்புகளில் கதிர்வீச்சு பாதிப்பாளர்கள் மீதான மறைமுக தடைகள். 51.9 கதிர்வீச்சு தொற்றும் என்ற அறியாமையால் விளைந்த சமூக ரீதியான அச்சங்கள். 51.10 தங்கள் அடையாளத்தை மறைத்து வாழ கட்டாயப்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான மனிதர்கள். பிரிவு 52 சடாகோ சசாக்கியும் 1000 காகித கொக்குகளும் 10 தலைப்புகள். 52.1 சடாகோ சசாக்கி சிறகு சசாக்கி ஹிரோஷிமாவில் 2 வயதில் அணுவெடிப்பை சந்தித்த குழந்தை. 52.2 10 ஆண்டுகளுக்கு பின் 12 வயதில் கண்டறியப்பட்ட கதிர்வீச்சு லுகேமியா பிளட் கேன்சர். 52.3 ஒரிகாமி காகித கொக்குகள் சென்பசுர மடிக்கும் ஜப்பானிய நம்பிக்கை. 52.4 நோய் குணமடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சடாகோ மடித்த காகித கொக்குகள். 52.5 அக்டோபர் 1955 சடாகோவின் மரணமும் ஜப்பானிய குழந்தைகளின் உணர்ச்சிபூர்வ எழுச்சியும். 52.6 குழந்தைகள் அமைதி நினைவு சின்னம் சில்ட்ரன்ஸ் பீஸ் மொன்யூமெண்ட் உருவாக்கத்திற்கான பிரசாரம். 52.7 ஹிரோஷிமா அமைதி பூங்காவில் அமைக்கப்பட்ட சடாகோவின் காகித கொக்கு சிலை. 52.8 உலகெங்கிலும் இருந்து இன்றளவும் ஹிரோஷிமாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் கோடிக்கணக்கான காகித கொக்குகள். 52.9 சடாகோவின் கதை சர்வதேச அளவில் அணு ஆயுத எதிர்ப்பு சின்னமாக மாறிய விதம். 52.10 குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அமைதி விழிப்புணர்வை ஏற்படுத்திய வரலாறு. பிரிவு 53 அணுகுண்டு பெண்களின் குழு ஹிரோஷிமா மீடன்ஸ் 10 தலைப்புகள். 53.1 ஹிரோஷிமா மீடன்ஸ் ஹிரோஷிமா மீடன்ஸ் முகச்சிதைவுக்கு ஆளான இளம் பெண்களின் துயரம். 53.2 ஜப்பானிய எழுத்தாளர் நோரிஃபுமி யாமடா மற்றும் நார்மன் ரெசின்ஸின் வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி. 53.3 1955 25 இளம் பெண்கள் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு அழைத்துச் செல்லப்படுதல். 53.4 நியூயார்க்கின் மவுண்ட் சைனாய் மருத்துவமனையில் நடந்த மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சைகள். 53.5 அமெரிக்க குடும்பங்களில் தங்கி சிகிச்சை பெற்ற பெண்களின் மனிதநேய அனுபவங்கள். 53.6 அமெரிக்க ஊடகங்களின் கவனம் மற்றும் அமெரிக்க பொதுமக்களிடையே ஏற்பட்ட தார்மீக குற்ற உணர்ச்சி. 53.7 அறுவை சிகிச்சையின் போது ஏற்பட்ட தோல்விகளும் உயிரிழப்புகளும். 53.8 ஜப்பான் திரும்பிய பின் அந்த பெண்கள் எதிர்கொண்ட சமூக வாழ்க்கை மாற்றங்கள். 53.9 ஹிரோஷிமா மீடன்ஸ் இயக்கம் சர்வதேச அளவில் ஏற்படுத்திய மருத்துவ பரிதாபம். 53.10 அணு ஆயுதத்தின் கொடூர முகத்தை அமெரிக்க சமூகத்திற்கு நேரடியாய் உணர்த்திய நிகழ்வு. பிரிவு 54 அயல்நாட்டு ஹிபாகுஷாக்கள் கூரியர்கள் சீனர் மற்றும் போர்க்கைதிகள் 10 தலைப்புகள். 54.1 ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் இருந்த பல்லாயிரக்கணக்கான கொரிய கட்டாய தொழிலாளர்கள். 54.2 அணுவெடிப்பில் பலியான 30,000 கொரியர்களின் மறக்கப்பட்ட வரலாறு. 54.3 தப்பிப்பிழைத்து கொரியா திரும்பிய ஹிபாகுஷாக்கள் சந்தித்த இரட்டை புறக்கணிப்புகள்.
54.4 ஜப்பான் அரசாங்கத்திடம் கோரிய ஹிபாகுஷாக்கள் நடத்திய நீண்டகால போராட்டங்கள். 54.5 சீன மாணவர்கள், தென்கிழக்கு ஆசிய நாட்டவர்கள் மற்றும் போர்க்கைதிகளின் உயிரிழப்புகள். 54.6 அணுவெடிப்பில் பலியான அமெரிக்க போர்க்கைதிகளின் ரகசியம் மறைக்கப்பட்ட வரலாறு. 54.7 அயல்நாட்டு ஹிபாகுஷாக்களுக்கான இழப்பீடுகளும் சர்வதேச நீதிமன்ற வழக்குகளும். 54.8 ஹிரோஷிமாவில் அமைக்கப்பட்ட கொரிய ஹிபாகுஷாக்களுக்கான தனி நினைவு சின்னம். 54.9 எல்லைகளை தாண்டி பாதிக்கப்பட்ட மனிதர்களின் பொதுவான துயரம். 54.10 உலகளாவிய இழப்பீட்டுக் கொள்கைகளில் இருந்த அரசியல் பாரபட்சங்கள். பிரிவு 55 கதிர்வீச்சு நோய் பாதிப்புகளுடன் வாழ்ந்த மனிதர்களின் சாட்சியங்கள் 10 தலைப்புகள். 55.1 கதிர்வீச்சு கண்புரை, ரேடியேஷன் காடராக்ஸ் மற்றும் பார்வை இழப்பு போராட்டங்கள். 55.2 கெலோய்டு தழும்புகளின் தொடர் வலி மற்றும் அரிப்பு பாதிப்புகள். 55.3 அணுகுண்டு தளர்ச்சி, புரா டசிஸ், நாள்பட்ட சோர்வு மற்றும் இயலாமை. 55.4 லுகேமியா, தைராய்டு, மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட கதிர்வீச்சு புற்றுநோய்களின் பரவல். 55.5 கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்பட்ட கருச்சிதைவுகளும் நுண்தலை குறைபாடும் மிஸ்வத்கேலி. 55.6 பிறவி ஊனத்துடன் பிறந்த குழந்தைகள் மீதான ஹிபாகுஷாக்களின் கவலைகள். 55.7 மருத்துவ செலவுகளுக்காக ஹிபாகுஷாக்கள் சந்தித்த நிதி நெருக்கடிகள். 55.8 ஜப்பானின் ஹிபாகுஷா மருத்துவ உதவி சட்டம் 1957 இயற்றப்பட்ட பின்னணி. 55.9 அரசு உதவிகளை பெறுவதில் இருந்த அதிகாரத்துவ பியூரோக்ராட் தடைகள். 55.10 வாழ்நாள் முழுதும் அணுகுண்டின் அடையாளங்களை சுமந்து வாழ்ந்த மனிதர்கள். பிரிவு 56 மன உளைச்சல், சர்வைவர் ஸ்கில் மற்றும் உளவியல் பாதிப்புகள் 10 தலைப்புகள். 56.1 PTSD அதிர்ச்சிக்கு பிந்தைய மன அழுத்த நோய் பாதிப்புகள். 56.2 சர்வைவர் ஸ்கில் நான் மட்டும் ஏன் பிழைத்தேன் என்ற குற்ற உணர்ச்சி. 56.3 இடிபாடுகளுக்குள் சிக்கிய அன்பிற்குரியவர்களை காப்பாற்ற முடியாமல் ஓடிய நினைவுகள். 56.4 இடிமுழக்கம், மின்னல் மற்றும் தீயை காணும்போது மீண்டும் பெறச்ச உணர்வுகள். 56.5 ஹிபாகுஷாக்கள் மத்தியில் அதிகரித்த தற்கொலை எண்ணங்களும் மனச்சோர்வும். 56.6 அடுத்த தலைமுறைக்கும் 2 ஜெனரேஷன் பரவிய மரபணு பயமும் மன ஒளிச்சலும். 56.7 உளவியல் மறுவாழ்வு வசதிகள் இல்லாத போர்க்கால பிந்தைய சூழல். 56.8 அமைதி பிரசாரங்கள் மூலம் தங்கள் மனவேதனையை ஆற்ற முற்பட்ட மனிதர்கள். 56.9 கலை, கவிதைகள், ஓவியங்கள் வாயிலாக வெளிப்பட்ட ஹிபாகுஷாக்களின் மனவழிகள். 56.10 மனரீதியான வடுக்களை ஆற்ற தலைமுறைகள் கடந்து தேவைப்பட்ட ஆற்றுப்படுத்துதல். பிரிவு 57 நிகோன் ஹிடாங்கயோ அமைப்பும் அமைதி இயக்கங்களும் 10 தலைப்புகள். 57.1 1956 இல் நிகோன் ஹிடாங்கே ஜப்பான் ஹிபாகுஷாக்கள் அமைப்பின் தோற்றம். 57.2 இனி ஒருபோதும் மனித குலத்திற்கு ஹிபாகுஷாக்கள் உருவாகக்கூடாது என்ற லட்சிய பிரகடனம். 57.3 ஜப்பான் அரசாங்கத்திற்கு எதிராக ஹிபாகுஷாக்கள் நடத்திய போராட்டங்களும் கோரிக்கைகளும். 57.4 ஐக்கிய நாடுகள் சபையில் ஹிபாகுஷாக்கள் ஆற்றிய உணர்ச்சிபூர்வமான உரைகள். 57.5 உலகம் முழுவதும் சென்று அணு ஆயுத ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணிகளை நடத்துதல். 57.6 காயங்களின் சாட்சியங்கள், உலகத் தலைவர்களை நேரில் சந்தித்து காயங்களை காட்டிய நிகழ்வுகள். 57.7 அணு ஆயுத தடை ஒப்பந்தங்களுக்கு TPNW ஹிடாங்கயோ அளித்த சர்வதேச அழுத்தம். 57.8 நோபல் அமைதி பரிசுக்கு நிகோன் ஹிடாங்கயோ அமைப்பு பலமுறை பரிந்துரைக்கப்படுதல். 57.9 வயோதிகத்திலும் தவறாமல் ஹிபாகுஷாக்கள் முன்னெடுத்த சர்வதேச அமைதி பயணம். 57.10 உலக அமைதிக்கான போராட்டங்களில் ஹிடாங்கயோவின் வரலாற்று பங்களிப்பு. பிரிவு 58 நேரடி சாட்சியங்களின் ஆவணப்படுத்தல் ஓரல் ஹிஸ்டரிஸ் 10 தலைப்புகள். 58.1 ஹிபாகுஷாக்களின் குரல்களை ஆடியோ மற்றும் வீடியோக்களாக பதிவு செய்யும் திட்டங்கள். 58.2 ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அமைதி அருங்காட்சியகங்களின் வாக்குமூல சேமிப்புகள். 58.3 கடரிபி கதைகளை நேரில் பகிரும் ஹிபாகுஷா சொற்பொழிவாளர்கள். 58.4 பள்ளி மாணவர்கள் மற்றும் உலக சுற்றுலா பயணிகளிடம் நேரடி அனுபவங்களை பகிர்தல். 58.5 சாட்சியங்களை பதிவு செய்வதில் மொழிபெயர்ப்பாளர்களின் முக்கியத்துவம். 58.6 பேர்ஃபுட் ஜென், கடகானோக்கென், சாஜி கசுவோவின் சுயசரிதை அனிமேஷன் மற்றும் காமிக்ஸ். 58.7 அணுகுண்டு பாதிப்பு குறித்த புகைப்பட ஆவணங்களும் அவற்றை பாதுகாத்தலும். 58.8 டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் மெய்நிகர் உண்மை VR மூலம் சாட்சியங்களை பாதுகாத்தல். 58.9 ஹிபாகுஷாக்கள் மறைந்து வரும் சூழலில் அவர்களின் குரல்களை அழியாமல் காக்கும் சவால்கள். 58.10 வரலாற்று உண்மையை பொய்யாக்க நினைப்பவர்களுக்கு எதிரான நேரடி ஆதாரங்கள். பிரிவு 59 இரண்டாம் தலைமுறை ஹிபாகுஷா நிசை மற்றும் எதிர்கால பயன்கள் 10 தலைப்புகள். 59.1 ஹிபாகுஷா நிசை அணுகுண்டு பாதிப்பாளர்களின் குழந்தைகள். 59.2 பெற்றோருக்கு ஏற்பட்ட கதிர்வீச்சு தாக்கம் தங்களையும் பாதிக்குமோ என்ற மரபணு அச்சம். 59.3 இரண்டாம் தலைமுறையினருக்கு புற்றுநோய் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் குறித்த அறிவியல் ஆய்வுகள். 59.4 நிசை தலைமுறையினர் எதிர்கொண்ட மறைமுக சமூக பாகுபாடுகள். 59.5 தங்கள் பெற்றோரின் அமைதி பிரசார பொறுப்புகளை கையில் எடுத்த குழந்தைகள். 59.6 நினைவு பாதுகாவலர்கள், மெமரி சக்சஸஸ், ஹிபாகுஷா அல்லாதவர்கள் கதைகளை கொண்டு செல்லுதல். 59.7 நிசை அமைப்புகள் உருவாக்கும் அரசு மருத்துவ உதவிகளுக்கான கோரிக்கைகளும். 59.8 அடுத்த தலைமுறையினருக்கு வரலாற்று பொறுப்பை மாறுவதில் உள்ள சவால்கள். 59.9 உலகளாவிய இளைஞர்களிடம் அணு ஆயுத விழிப்புணர்வை எடுத்துச் செல்லுதல். 59.10 ஹிபாகுஷாக்கள் இல்லாத உலகத்திலும் அவர்களின் செய்தியை உயிர்ப்புடன் வைத்திருத்தல். பிரிவு 60 உலகத் தலைவர்களின் சந்திப்புகளும் ஹிபாகுஷாக்களின் தழுவலும் 10 தலைப்புகள். 60.1 மே 2016 பாராக் ஒபாமா ஹிரோஷிமாவிற்கு வருகை தந்த முதல் அமெரிக்க அதிபர். 60.2 ஒபாமாவின் ஹிரோஷிமா உரை மற்றும் ஹிபாகுஷாக்களை நேரில் சந்தித்து உணர்ச்சிமிக்க தருணம். 60.3 ஒபாமா மற்றும் ஹிபாகுஷா சியாகிமோரி ஆகியோரின் வரலாற்று தழுவல். 60.4 பிரான்சிஸ் பாப்பரசரின் போப் பிரான்சிஸ் ஹிரோஷிமா நாகசாகி விஜயமும் பிரகடனமும். 60.5 G7 உச்சிமாநாட்டின் போது உலகத் தலைவர்கள் அமைதி பூங்காவிற்கு வருகை தருதல். 60.6 உலகத் தலைவர்களிடம் மன்னிப்பை விட அணு ஆயுத ஒழிப்பையை வலியுறுத்திய ஹிபாகுஷாக்கள். 60.7 சர்வதேச தலைவர்களின் வருகை ஹிபாகுஷாக்களின் உணர்வுகளுக்கு அளித்த அங்கீகாரம். 60.8 அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட பொருட்களையும் சாட்சியங்களையும் பார்த்து உறைந்த தலைவர்கள். 60.9 உலக அரசியல் தலைமைகளின் மனசாட்சியை தட்டிய ஹிபாகுஷாக்களின் சந்திப்புகள். 60.10 அமைதி செய்தியை உலகுக்கு சொன்ன தப்பிப்பிழைத்த மனிதர்களின் நித்திய மரபு. அடுத்ததாக தொகுதி 7 பிரிவு 61 முதல் 70 மருத்துவ அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அமைப்பை பார்க்கலாமா. நெக்ஸ்ட் தொகுதி 7 மருத்துவ அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் 100 தலைப்புகள். பிரிவு 61 முதல் பிரிவு 70 வரையிலான 100 தலைப்புகளின் விரிவான கட்டமைப்பு கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிவு 61 அணுக்கதிர்வீச்சின் இயற்பியலும் மனித உடலில் அதன் ஊடுருவலும் 10 தலைப்புகள். 61.1 ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள் மற்றும் நியூட்ரான் கதிர்வீச்சு வேறுபாடுகளும் ஊடுருவல் திறனும். 61.2 உடனடி கதிர்வீச்சு இனிஷியல் ரேடியேஷன் vs எஞ்சிய கதிர்வீச்சு ரெசிஜுவல் ரேடியேஷன்.
61.3 மனித உடலில் செல்கள் திசுக்கள் மற்றும் டிஎன்ஏவை அழிக்கும் அயனியாக்க கதிர்வீச்சு யோனிசிங் ரேடியேஷன். 61.4 கதிர்வீச்சு அளவீட்டு அலகுகள் ரேட் ராட் ரே கி மற்றும் சிவர் ஸ்வு விளக்கங்கள். 61.5 அதிகர் கதிர்வீச்சு வீச்சு LD50 மனித உயிரை கொள்ளும் கதிர்வீச்சின் எல்லை கணக்கீடு. 61.6 வெடிப்பு மையத்திலிருந்து தொலைவுக்கு ஏற்ப குறைந்த கதிர்வீச்சு அளவுகளின் வரைபடம். 61.7 கதிர்வீச்சு பொழிவு ரேடியோ ஃபால்அவுட் காற்றில் பரவிய கதிரியக்க துகள்கள். 61.8 உள்கதிர்வீச்சு பாதிப்பு இன்டர்னல் கண்டாமினேஷன் சுவாசம் மற்றும் உணவு மூலம் உடலுக்குள் செல்லுதல். 61.9 கட்டடங்கள் உடைகள் மற்றும் நிலத்தின் கதிர்வீச்சு தடுப்புத்திறன் ஷீல்டிங் எஃபெக்ட். 61.10 மனித வரலாற்றில் கதிர்வீச்சு பாதிப்புகள் குறித்த முதல் பிரம்மாண்ட அறிவியல் சான்று. பிரிவு 62 கதிர்வீச்சு நோய் அக்யூட் ரேடியேஷன் சிண்ட்ரோம் ஆர்ஸ் 10 தலைப்புகள். 62.1 அக்யூட் ரேடியேஷன் சிண்ட்ரோம் ஆர்ஸ் தோற்றமும் ஆரம்பகால அறிகுறிகளும். 62.2 முதல் கட்டம் தொடர் வாந்தி குமட்டல் தலைசுற்றல் மற்றும் தீவிர வயிற்றுப்போக்கு. 62.3 மறைநிலை காலம் லேடன் ஃபேஸ் தற்காலிக நலம் போல தோன்றிய பின்னர் தீவிரமாதல். 62.4 எலும்பு மஜ்ஜை அழிவு போன் மாரோ சப்ரஷன் மற்றும் இரத்த வெள்ளையணுக்கள் வீழ்ச்சி. 62.5 உள் இரத்தப்போக்கு இன்டர்னல் ப்ளீடிங் மற்றும் தோலில் உருவாகும் ஊதா நிற தழும்புகள் பெட்டச்சாய். 62.6 முடிவுதிர்தல் ஆலபிஷிய கதிர்வீச்சு நோயின் மிக முக்கியமான வெளிப்புற அடையாளம். 62.7 நோய் எதிர்ப்பு சக்தி முற்றிலுமாக அழிவதால் ஏற்படும் தொடர் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ். 62.8 குடல் மற்றும் செரிமான மண்டல கதிர்வீச்சு சிதைவு காஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிண்ட்ரோம். 62.9 மைய நரம்பு மண்டல கதிர்வீச்சு பாதிப்பு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிண்ட்ரோம். 62.10 ஆர்ஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் 1945 இல் இருந்த மருத்துவ எல்லைகள். பிரிவு 63 கதிர்வீச்சினால் ஏற்பட்ட நீண்டகால புற்றுநோய் பாதிப்புகள் 10 தலைப்புகள். 63.1 கதிர்வீச்சுக்கும் புற்றுநோய்க்கும் இடையிலான நேரடி தொடர்பை நிரூபித்த வரலாற்று ஆய்வுகள். 63.2 லுகேமியா பிளட் கேன்சர் பாதிப்புகளின் திடீர் உயர்வும் அதன் உச்சக்கட்ட ஆண்டுகளும் 1950 முதல் 1955 வரை. 63.3 தைராய்டு புற்றுநோய் தைராய்டு கேன்சர் கதிரியக்க அயோடின் -131 உறிஞ்சுதலால் ஏற்பட்ட விளைவு. 63.4 மார்பக புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் விகிதங்களின் அதிகரிப்பு. 63.5 இரைப்பை குடல் மற்றும் கல்லீரல் புற்றுநோய்களின் நீண்டகால தாக்கம். 63.6 திட புற்றுநோய்கள் சொலர் கான்சஸ் 10 முதல் 30 ஆண்டுகளுக்கு பின் வெளிப்பட்ட பாதிப்புகள். 63.7 கதிர்வீச்சு அளவுக்கு ஏற்ப புற்றுநோய் அபாயம் அதிகரிக்கும் கோட்பாடு லினியனோ த்ரெஷ்ஹோல்ட் மாடல். 63.8 வயது மற்றும் பாலினத்தின் அடிப்படையில் கதிர்வீச்சு புற்றுநோய் பாதிப்பு வேறுபாடுகள். 63.9 ஆயுட்கால கதிர்வீச்சு ஆய்வுகள் லைஃப் ஸ்பான் ஸ்டடி LSS மூலம் பெறப்பட்ட அறிவியல் தரவுகள். 63.10 சர்வதேச கதிர்வீச்சு பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ICRP ஹிரோஷிமா அளித்த பாடங்கள். பிரிவு 64 கருப்பு மழை பிளாக் ரெயின் மற்றும் சுற்றுச்சூழல் கதிர்வீச்சு மாசுபாடு 10 தலைப்புகள். 64.1 கருப்பு மழை கொரோயியம் அணுவெடிப்புக்கு பின் பொழிந்த விஷமழையின் உருவாக்கம். 64.2 காளான் மேகத்தில் இருந்த கதிரியக்க சாம்பல் நீராவி மற்றும் நச்சுத்துகள்களின் கலவை. 64.3 ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் கருப்பு மழை பொழிந்த புவியியல் எல்லைகள். 64.4 தாகத்தால் கருப்பு மழையை குடித்த மக்களின் உடலுக்குள் சென்ற கதிரியக்க ஐசோடப்புகள். 64.5 நிலம் விவசாய பயிர்கள் மற்றும் குடிநீர் ஆதாரங்களின் கதிரியக்க மாசுபாடு. 64.6 கதிரியக்க cesium-137 cesium-137 மற்றும் ஸ்ட்ரோண்டியம்-90 ஸ்ட்ரோண்டியம்-90 அபாயங்கள். 64.7 மண் மற்றும் நிலத்தடி நீரில் கதிர்வீச்சின் அரை ஆயுட்காலம் ஹாஃப் லைஃப் விளைவுகள். 64.8 கருப்பு மழை பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்த அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய வரைபடங்கள். 64.9 சட்ட போராட்டங்களுக்கு பின் கருப்பு மழை பகுதி மக்களுக்கு கிடைத்த மருத்துவ உரிமைகள். 64.10 அணு ஆயுதத்தால் சூழலியல் அமைப்பிற்கு ஈகோசிஸ்டம் ஏற்படும் பேராபத்துக்கள். பிரிவு 65 கருவில் இருந்த குழந்தைகள் மற்றும் நுண்தலை குறைபாடு மிசோஸ்கெலி 10 தலைப்புகள். 65.1 அணுவெடிப்பின் போது தாயின் கருவில் இருந்த குழந்தைகள் இன்யூட்ரோ எக்ஸ்போஷர் சந்தித்த பாதிப்புகள். 65.2 கருவின் வளர்ச்சி பருவங்களுக்கு ஏற்ப கதிர்வீச்சு ஏற்படுத்திய ஆபத்து மாறுபாடுகள். 65.3 8 முதல் 15 வார கருவில் கதிர்வீச்சு பாய்ந்ததால் ஏற்பட்ட மூளை வளர்ச்சி முடக்கம். 65.4 நுண்தலை குறைபாடு மிசோஸ்கெலி இயல்பை விட சிறிய தலையுடன் பிறந்த குழந்தைகள். 65.5 மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் சவீர் மென்டல் ரிடார்டேஷன் மற்றும் அவர்களின் வாழ்வியல். 65.6 பிறவி ஊனங்கள் எலும்பு அமைப்பு குறைபாடுகள் மற்றும் வளர்ச்சி தேக்கம். 65.7 கருவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு பராமரிப்பு அளித்த கினோகோ கை அமைப்பு. 65.8 பெற்றோரின் மன ஒளிச்சலும் வாழ்நாள் முழுதும் தொடர்ந்த குற்ற உணர்ச்சியும். 65.9 இந்த குழந்தைகள் குறித்த மருத்துவ தரவுகளின் ரகசிய பராமரிப்பும் வெளியிடும். 65.10 கதிர்வீச்சும் மனித கரு வளர்ச்சியும் மருத்துவ உலகம் கற்றுக்கொண்ட கொடூர உண்மைகள். பிரிவு 66 மரபணு பாதிப்புகள் மற்றும் ABCC மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு 10 தலைப்புகள். 66.1 1947 இல் அமெரிக்காவால் அமைக்கப்பட்ட அணுகுண்டு காயப்படை சேவை ABCC. 66.2 ABCC அமைப்பின் நோக்கம் சிகிச்சை அளிப்பது அல்ல ஆராய்ச்சிக்காக தரவுகளை சேகரிப்பது மட்டுமே. 66.3 ஜப்பானியர்களை ஆய்வக விலங்குகளைப் போல நடத்தினார்கள் என்ற ஹிவாகஷாக்களின் பங்களிப்பு. 66.4 1975 இல் ABCC அமைப்பு கதிர்வீச்சு விளைவுகள் ஆராய்ச்சி அறக்கட்டளையாக RERF மாற்றம் பெறுதல். 66.5 ஹிவாகஷாக்களின் அடுத்த தலைமுறையினரிடம் F1 ஜெனரேஷன் மரபணு மாற்றங்கள் உள்ளனவா என்ற தீவிர ஆய்வுகள். 66.6 கதிர்வீச்சால் விந்தணு மற்றும் முட்டைகளில் ஏற்பட்ட பிறழ்வுகள் ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ். 66.7 பிரம்மாண்ட மரபணு சோதனைகளின் முடிவுகள் அடுத்த தலைமுறையில் மரபணு பாதிப்புகள் நிரூபிக்கப்பட்டதா. 66.8 அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் மனிதநேய மருத்துவ கடமைக்கும் இடையிலான முரண்பாடுகள். 66.9 RERF அமைப்பால் சேகரிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய உயிரியல் மற்றும் மருத்துவ தரவுத்தளம். 66.10 நவீன புற்றுநோய் மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சைகளுக்கு இந்த தரவுகள் அளித்த பங்களிப்பு. பிரிவு 67 வெப்ப கதிரியக்கமும் தோல் கெலோய்டு படுகளும் 10 தலைப்புகள். 67.1 அணுவெடிப்பு பந்திலிருந்து வெளிப்பட்ட அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ் மற்றும் வெப்ப கதிர்வீச்சு. 67.2 ஆடைகளின் நிறம் மற்றும் தடிமனுக்கு ஏற்ப தோலில் பதிந்த தீக்காயங்களின் நுட்பங்கள். 67.3 கருப்பு நிற உடைகள் வெப்பத்தை உறிஞ்சி உடலை தீவிரமாக எரித்த அறிவியல் பின்னணி. 67.4 ஃபிளாஷ்பார்ம்ஸ் நொடிப்பொழுதில் தோலின் அனைத்து அடுக்குகளும் அழிதல். 67.5 கேலோய்டு தீக்காயங்கள் ஆறும்போது தோலில் உருவான தடிமனான கட்டுப்பாடற்ற தெலும்புகள். 67.6 கேலோய்டு தெலும்புகளால் கை கால் மூட்டுகள் மடங்காமல் முடங்கி போன பிணியாளர்கள்.
67.7 பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் வளர்ந்த கேலோயிடு திசுக்கள். 67.8 தோலில் ஏற்பட்ட நிரந்தர வடுக்களால் ஹிபாக்ஷாக்கள் சந்தித்த உளவியல் அழுத்தங்கள். 67.9 கோடை காலத்தில் கேலோயிடு தழும்புகளில் ஏற்பட்ட தாங்க முடியாத அரிப்பும் வலியும். 67.10 கதிர்வீச்சு தீக்காயங்களுக்கான சிகிச்சை முறைகளில் ஏற்பட்ட நவீன முன்னேற்றங்கள். பிரிவு 68 கண் பார்வை, இரத்த மண்டலம் மற்றும் உறுப்பு சிதைவுகள் 10 தலைப்புகள். 68.1 அணுவெடிப்பின் பேரொலியை நேரடியாக பார்த்ததால் ஏற்பட்ட ஒளிசார் விழித்திரை அழற்சி ஃபிளாஷ் பிளைண்ட்னஸ். 68.2 விழித்திரையில் ஏற்படும் கதிர்வீச்சுக்கின் முறை ரேடியேஷன் காட்டராக்ட் தோன்றும் வழிமுறைகள். 68.3 இரத்த அணுக்களின் உற்பத்தி மையமான எலும்பு மஜ்ஜை போன் மாரோ அழிக்கப்பட்டதன் ஆபத்து. 68.4 அப்ளாஸ்டிக் அனிமியா எப்ளாஸ்டிக் அனிமியா இரத்த அணுக்கள் உற்பத்தியே இல்லாமல் போன நிலை. 68.5 கதிர்வீச்சினால் இதயம் மற்றும் இரத்த நாளங்களில் ஏற்பட்ட நீண்டகால சிதைவுகள். 68.6 கல்லீரல் செயல்மிழப்பு மற்றும் நுரையீரல் நார்ப்பெருக்கம் பல்மனரி ஃபைப்ரோசிஸ். 68.7 சிறுநீரக மண்டலம் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளில் ஏற்பட்ட கதிர்வீச்சு முடக்கம். 68.8 மனித உடலின் அனைத்து முக்கிய உறுப்புகளையும் ஒரே நேரத்தில் சிதைக்கும் அணு ஆயுத பண்பு. 68.9 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் இல்லாத போர்க்கால பிந்தைய சூழலின் கொடூரம். 68.10 பல உறுப்புகள் செயலிழப்பால் மல்டிபிள் ஓர்கன் ஃபெயிலியர் நிகழ்ந்த தொடர் மரணங்கள். பிரிவு 69 அணுவெடிப்பும் அணுகால குளிர்காலம் நியூக்ளியர் விண்டர் கோட்பாடும் 10 தலைப்புகள். 69.1 ஹிரோஷிமா தீப்பியலால் வளிமண்டலத்தின் மேல் அடுக்குக்கு சென்ற பல லட்சம் டன் புகையும் சாம்பலும். 69.2 அணுகால குளிர்காலம் நியூக்ளியர் விண்டர் கார்ல் சாகன் உள்ளிட்ட விஞ்ஞானிகளின் அறிவியல் கோட்பாடு. 69.3 அணுப்போரினால் வளிமண்டலத்தில் புகை மூட்டம் உருவாகி சூரிய ஒளி பூமிக்கு வருவதை தடுக்கும் அபாயம். 69.4 உலகளாவிய வெப்பநிலை திடீரென வீழ்ச்சியடைதலும் விவசாய உற்பத்திகள் முடங்குதலும். 69.5 ஓசோன் படலம் ஓசோன் லேயர் தீவிரமாக சிதைந்து புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குதல். 69.6 ஹிரோஷிமா நாகசாகி தரவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தற்போதைய கணிப்பொறி மாதிரிகள். 69.7 ஒரு சிறிய அளவிலான அணுப்போர் கூட உலகளாவிய பஞ்சத்தை குளோபல் ஃபார்மன் உண்டாக்கும் என்ற எச்சரிக்கை. 69.8 சுற்றுச்சூழல் சீரழிவும் பல்லுயிர் பெருக்கத்தின் பயோடைவர்சிட்டி முழுமையான அழிவும். 69.9 பூமிப்பந்தின் காலநிலையை நிரந்தரமாக மாற்றியமைக்கும் அணு ஆயுதங்களின் திறன். 69.10 அணு ஆயுத ஒழிப்புக்கான சூழலியல் ரீதியான முக்கியத்துவமும் அவசியமும். பிரிவு 70 நவீன கதிர்வீச்சு மருத்துவமும் அவசரகால பாதுகாப்பு முறைகளும் 10 தலைப்புகள். 70.1 ஹிரோஷிமா நாகசாகி அனுபவங்களிலிருந்து உருவான நவீன கதிர்வீச்சு மருத்துவத்துறை. 70.2 கதிரியக்க அயோடினை தடுக்க பொட்டாசியம் அயோடைடு பொட்டாசியம் அயோடைடு மாத்திரைகளின் பயன்பாடு. 70.3 சிலேஷன் தெரபி கீலேஷன் தெரபி உடலுக்குள் சென்ற கதிரியக்க தனிமங்களை வெளியேற்றும் முறை. 70.4 கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை ஸ்டெம் செல் தெரபி. 70.5 அணு உலை விபத்துகள் செர்னோபில் ஃபுகுஷிமா மற்றும் அணு தாக்குதல்களுக்கான அவசரகால திட்டங்கள். 70.6 கதிர்வீச்சு வீச்சை அறிய உதவும் நவீன டோசிமீட்டர்கள் டோசிமீட்டர்ஸ் மற்றும் பாதுகாப்பு உடைகள். 70.7 அணுவெடிப்பிலிருந்து தப்பிப்பதற்கான வீழ்ந்து மூடிக்கொள் டிராப் ஆன் பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள். 70.8 கதிரியக்க கழிவுகளை அப்புறப்படுத்துதலும் நிலத்தை சுத்திகரிக்கும் முறைகளும். 70.9 உலக சுகாதார அமைப்பின் WHO கதிர்வீச்சு அவசரகால மருத்துவ நெட்வொர்க் REMPAN. 70.10 மனித குலத்தை பாதுகாப்பதில் அணு மருத்துவ ஆராய்ச்சிகளின் எதிர்கால சவால்கள். அடுத்ததாக தொகுதி 8 பிரிவு 71 முதல் 80 அரசியல் சர்வதேச விளைவுகள் மற்றும் பனிப்போர் அமைப்பை பார்க்கலாமா. நெக்ஸ்ட் தொகுதி 8 அரசியல் சர்வதேச விளைவுகள் மற்றும் பனிப்போர் 100 தலைப்புகள். பிரிவு 71 முதல் பிரிவு 80 வரையிலான 100 தலைப்புகளின் விரிவான கட்டமைப்பு கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிவு 71 அணுகாலத்தின் உதயம் மற்றும் சர்வதேச அரசியலின் மாற்றம் 10 தலைப்புகள். 71.1 ஹிரோஷிமா நாகசாகிக்கு பிந்தைய உலக அரசியல் அணுகாலம் அட்டாமிக் ஏஜ் முறைப்படி தொடங்குதல். 71.2 உலக வல்லரசு வரிசையில் அமெரிக்காவின் ஒருமுனை ஆதிக்கம் 1945 முதல் 1949 வரை. 71.3 அணு ஆயுத இராஜதந்திரம் அட்டாமிக் டிப்ளமசி போருக்கு பிந்தைய பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவின் மேலாண்மை. 71.4 சோவியத் யூனியனின் எதிர்வினை ஜோசப் ஸ்டாலினின் அவசர கால அணு ஆயுத திட்டம். 71.5 ஐக்கிய நாடுகள் சபையின் உருவாக்கம் மற்றும் அதன் முதல் தீர்மானம் ரெசல்யூஷன் 1 அணு ஆயுத ஒழிப்பு. 71.6 பராஸ் திட்டம் பரிஸ் பிளான் 1946 பன்னாட்டு அணுசக்தி கட்டுப்பாட்டு முயற்சியும் அதன் தோல்வியும். 71.7 சோவியத் யூனியனின் ரோமிகோ திட்டம் ரமிகோ பிளான் மற்றும் வல்லரசுகளின் பரஸ்பர நம்பிக்கையின்மை. 71.8 ஐரோப்பிய எல்லைகள் மறுசீரமைப்பிலும் கிழக்கு ஐரோப்பிய ஆதிக்கத்திலும் அணுவெடிப்பின் தாக்கம். 71.9 பேரழிவு ஆயுதங்கள் WMD என்ற புதிய சர்வதேச சட்டப்பிரிவின் தோற்றம். 71.10 சர்வதேச இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு கோட்பாடுகளில் ஏற்பட்ட தீவிர மாற்றங்கள். பிரிவு 72 அமெரிக்க சோவியத் பனிப்போர் கோல்வோ மற்றும் அணு ஆயுத போட்டி 10 தலைப்புகள். 72.1 ஆகஸ்ட் 1949 சோவியத் யூனியனின் முதல் அணு சோதனை RDS-1 மற்றும் அமெரிக்க அதிர்ச்சி. 72.2 ஹைட்ரஜன் குண்டு பாம் தெர்மோநியூக்ளியர் வெப்பன் உருவாக்கும் போட்டி 1952 முதல் 1953 வரை. 72.3 பரஸ்பர அழிவு உறுதிப்பாடு மாட் மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன் கோட்பாட்டின் தோற்றம். 72.4 அணு ஆயுத மும்முனை தாக்குதல் திறன் நியூக்ளியர் ட்ரையாட் குண்டுவீச்சு விமானங்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் ICBM நீர்மூழ்கி கப்பல்கள் SLBM. 72.5 பயத்தின் சமநிலை பாலன்ஸ் ஆஃப் டெரர் அணு ஆயுதங்கள் நேரடி போரை தடுத்த விசித்திர கோட்பாடு. 72.6 பிரிட்டன் 1952 பிரான்ஸ் 1960 சீனா 1964 ஆகிய நாடுகளின் அணு ஆயுத பிரவேசம். 72.7 ஸ்புட்னிக் அதிர்ச்சி ஸ்புட்னிக் ஷாக் 1957 மற்றும் ஏவுகணை தொழில்நுட்ப பிரேஸ். 72.8 அணு ஆயுத சோதனைகள் பிக்னி பவளப்பாறை பிக்னி அடோல் முதல் செமிபாலடின்ஸ் வரை. 72.9 கியூபன் ஏவுகணை நெருக்கடி கியூபன் மிசைல் கிரைசஸ் 1962 உலகம் அணுப்போரின் விளிம்பிற்கு சென்ற 13 நாட்கள். 72.10 பனிப்போர் காலத்தில் உலகெங்கும் குவிக்கப்பட்ட 70,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களின் அபாயம். பிரிவு 73 சர்வதேச அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்கள் 10 தலைப்பகுதி. 73.1 பகுதி அணு சோதனை தடை ஒப்பந்தம் PTBT 1963 வளிமண்டல சோதனைகளுக்கு முற்றுப்புள்ளி. 73.2 அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் NPT 1968 5 அதிகாரப்பூர்வ அணு ஆயுத நாடுகளின் அங்கீகாரம். 73.3 NPTN 3 தூண்கள் பரவலாமை அமைதி வழி பயன்பாடு அணு ஆயுத குறைப்பு. 73.4 NPT ஒப்பந்தத்தில் இருந்த பாகுபாடுகள் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் எதிர்ப்பு நிலைப்பாடு. 73.5 அமெரிக்க சோவியத் சால் சொல் தாய் மற்றும் 2 ஒப்பந்தங்கள் மற்றும் மூலோபாய ஆயுத கட்டுப்பாடு.
73.6 ஸ்டார் டாய் மற்றும் 2 ஒப்பந்தங்கள் அணு ஆயுதங்களை கணிசமாக குறைப்பதற்கான வரலாற்று படிகள். 73.7 இடைநிலை வரம்பு அணுசக்தி படைகள் ஒப்பந்தம் INF Treaty 1987. 73.8 விரிவான அணுசோதனை தடை ஒப்பந்தம் CTBT 1996 மற்றும் அதன் தற்போதைய நிலை. 73.9 அணு ஆயுத தடை ஒப்பந்தம் TPNW 2017 அணு ஆயுதங்களை சட்டவிரோதமாக்கிய விண்முயற்சி. 73.10 நவீன காலத்தில் பழைய ஒப்பந்தங்கள் முறிவதும் அணு ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்பின் சரிவும். பிரிவு 74 ஆசிய பிராந்திய அரசியலும் பிராந்திய பாதுகாப்பும் 10 தலைப்புகள். 74.1 போருக்கு பிந்தைய ஜப்பானின் அமைதி அரசியலமைப்பு ஆடிகள் 9 போரை துரத்தல். 74.2 அமெரிக்க ஜப்பான் பாதுகாப்பு ஒப்பந்தம் 1951 மற்றும் அமெரிக்காவின் அணுசக்தி கொடை நியூக்ளியர் அம்ப்ரெலா. 74.3 ஜப்பானின் 3 அணு ஆயுதமற்ற கோட்பாடுகள் ட்ரீனோன் நியூக்ளியர் பிரின்சிபல்ஸ் 1967. 74.4 சீன அணு ஆயுத திட்டம் 1964 மற்றும் ஆசிய பிராந்தியத்தில் ஏற்பட்ட அதிகார சமநிலை மாற்றம். 74.5 கொரிய போர் 1950 முதல் 1953 வரை ஜெனரல் மெகார்தர் அணு குண்டு வீச திட்டமிட்டதும் ட்ரூமனின் நிராகரிப்பும். 74.6 வடகொரியாவின் அணு ஆயுத திட்டமும் ஆசிய பசிபிக் பிராந்திய பதட்டங்களும். 74.7 தெற்காசியாவில் அணு ஆயுத போட்டி இந்தியாவின் சிரிக்கும் புத்தர் 1974 மற்றும் பொக்ரான் 2 1998. 74.8 பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டம் சாகை மற்றும் தெற்காசிய தடுப்பு யுகம். 74.9 ஆசிய கடற்பகுதிகளில் அமெரிக்க சீன அணு நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம். 74.10 பிராந்திய மோதல்கள் அணு ஆயுத போராக மாறுவதற்கான ஆபத்துகள். பிரிவு 75 தடுப்பு கோட்பாடு டெடரன்ஸ் தியரி மற்றும் இராணுவ கோட்பாடுகள் 10 தலைப்புகள். 75.1 அணு தடுப்பு கோட்பாடு நியூக்ளியர் டெடரன்ஸ் என்றால் என்ன தத்துவமும் நடைமுறையும். 75.2 இரண்டாம் தாக்குதல் திறன் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி மற்றும் அதன் முக்கியத்துவம். 75.3 கவுண்டர் ஃபோர்ஸ் VS கவுண்டர் வலியூ காண்டர் வாலை தாக்குதல் உத்திகள். 75.4 நெகிழ்வுத்தன்மையுள்ள எதிர்வினை ஃபிளெக்சிபிள் ரெஸ்பான்ஸ் இராணுவ கோட்பாடு. 75.5 தாக்குதலை உணர்ந்ததும் ஏவுதல் லோன்சோன் மோனங் கணினி பிழைகளால் வரவிருந்த பேரழிவுகள். 75.6 தவறான எச்சரிக்கைகள் ஸ்டானிஸ்லாவ் பெட்ரோவ் உலகை காப்பாற்றிய நிகழ்வு 1983. 75.7 டாப்லெஸ் டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் போர்க்கள பயன்பாட்டிற்கான சிறிய அணு ஆயுதங்கள். 75.8 முதலில் பயன்படுத்தாமை நோ ஃபாஸ்ட் யூஸ் NFU புள்ளியும் அதன் மீதான விவாதங்களும். 75.9 அணுசக்தி கால்பந்து நியூக்ளியர் ஃபுட்பால் அமெரிக்க அதிபர்களின் அணு ஆயுத கட்டுப்பாட்டு பெட்டி. 75.10 தடுப்பு கோட்பாட்டின் போதாமை மனித தவறுகள் மற்றும் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். பிரிவு 76 அணுசக்தியின் அமைதி வழி பயன்பாடும் ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் 10 தலைப்புகள். 76.1 அதிபர் டுவைட் ஐசன்ஹோவரின் வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் 1953 உரை. 76.2 அணு ஆற்றலை மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்தும் உலகளாவிய முயற்சிகள். 76.3 1957 சர்வதேச அணுசக்தி முகமையின் IAEA தோற்றமும் அதன் கண்காணிப்பு பணிகளும். 76.4 வணிக ரீதியான முதல் அணுமின் நிலையங்கள் ஓபைன்ஸ் கொல்டஹோல் சிப்பிங். 76.5 மருத்துவத்துறையில் கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்பாடு புற்றுநோய் சிகிச்சை ஸ்கேனிங். 76.6 விவசாயம் தொழில்துறை மற்றும் உணவு பதப்படுத்துதலில் கதிர்வீச்சு தொழில்நுட்பம். 76.7 அமைதி வழி அணுவெடிப்புகள் PNE பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வாய்க்கால் தோண்டுதல் கனிம உற்பத்தி திட்டங்கள். 76.8 அணுமின் நிலைய விபத்துகள் 3 மைல் தீவு 1979 செர்னோபில் 1986 ஃபுகுஷிமா 2011. 76.9 கதிரியக்க கழிவுகள் மேலாண்மை மற்றும் எதிர்கால பாதுகாப்பு சவால்கள். 76.10 அணுசக்தி மின்சாரமும் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான பசுமை ஆற்றல் விவாதங்களும். பிரிவு 77 அணு பயங்கரவாதம் மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் அபாயம் 10 தலைப்புகள். 77.1 அணு பயங்கரவாதம் நியூக்ளியர் டெரரிசம் 21ஆம் நூற்றாண்டின் புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். 77.2 அழுக்கு குண்டு டர்டிபாம் கதிரியக்க பொருட்களை சாதாரண வெடிமருந்துடன் கலந்து வீசுதல். 77.3 கதிரியக்க பொருட்கள் ஹெவிலி யுரேனியம் புளூட்டோனியம் திருடப்படும் அல்லது கடத்தப்படும் அபாயம். 77.4 சோவியத் யூனியன் பிளவுக்கு பின் 1991 காணாமல் போன அணு ஆயுதங்கள் லூஸ் நியூக்ஸ் பற்றிய அச்சம். 77.5 கான் நெட்வொர்க் அணு தொழில்நுட்பத்தின் கருப்பு சந்தை கடத்தல். 77.6 அணுமின் நிலையங்கள் மற்றும் உரைகள் மீதான பயங்கரவாத சைபர் தாக்குதல் அபாயங்கள். 77.7 அணு பாதுகாப்பு உச்சிமாநாடுகள் நியூக்ளியர் செக்யூரிட்டி சமிட்ஸ் 2010 முதல். 77.8 அரசு சாரா அமைப்புகள் அணு ஆயுதத்தை பெற்றால் தடுப்பு கோட்பாடு செயலிழக்கும் ஆபத்து. 77.9 சர்வதேச அளவில் கதிரியக்க மூலங்களை கண்காணிக்கும் GPS மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள். 77.10 அணு பயங்கரவாதத்தை தடுப்பதில் சர்வதேச உளவுத்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு ஒத்துழைப்பு. பிரிவு 78 நவீன அணு ஆயுத நவீனமயமாக்கலும் புதிய வெளிப்போரும் 10 தலைப்புகள். 78.1 21ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா ரஷ்யா சீனாவின் அணு ஆயுத கிடங்கு நவீனமயமாக்கல். 78.2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஹைபர்சோனிக் லைட் வெஹிக்கிள்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறும் திறன். 78.3 செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் அணு ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு அபாயங்கள். 78.4 விண்வெளியில் ஆயுதங்கள் நிறுவுதல் ஸ்பேஸ் ஏபோனிசரியோன் மற்றும் அணு எதிர்ப்பு அமைப்புகள். 78.5 புதுப்பிக்கப்பட்ட புதிய நியூ ஸ்டார்ட் ஒப்பந்த முடக்கமும் அணு ஆயுத போட்டியின் நிச்சயம். 78.6 உக்ரைன் போர் மற்றும் ரஷ்யாவின் அணு ஆயுத பயமுறுத்தல்கள் நியூக்ளியர் சேவை ராடலைன். 78.7 சீனாவின் வேகமான அணு ஆயுத விரிவாக்கம் மற்றும் முக்கோண அதிகார போட்டி US ரஷ்யா சைனா. 78.8 சிறிய துல்லியமான மற்றும் பயன்பாட்டுக்கு எளிதான சிறிய அணு ஆயுதங்களின் லோ ஈல்ட் நியூக்ஸ் வளர்ச்சி. 78.9 இணைய தாக்குதல்கள் சைபர் அட்டாக்ஸ் மூலம் அணு ஏவுகணை அமைப்புகளை முடக்கும் அல்லது இயக்கும் அபாயம். 78.10 புதிய பனிப்போர் நியூ கோல்வோ சூழலில் அணு ஆயுத போருக்கான சாத்தியக்கூறுகள். பிரிவு 79 சர்வதேச நீதிமன்றங்கள் மனிதநேய சட்டங்கள் மற்றும் அணு ஆயுதங்கள் 10 தலைப்புகள். 79.1 சர்வதேச மனிதநேய சட்டம் ISL மற்றும் ஜெனீவா ஒப்பந்தங்களின் அடிப்படை விதிகள். 79.2 போரிலும் பொதுமக்களுக்கும் ராணுவ இலக்குகளுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும் எனும் கோட்பாடு. 79.3 1996 சர்வதேச நீதிமன்றத்தின் ICJ வரலாற்று சிறப்புமிக்க அணு ஆயுதங்களின் சட்டப்பூர்வத்தன்மை பற்றிய கருத்து. 79.4 ICJ தீர்ப்பு அணு ஆயுத பயன்பாடு பொதுவான மனிதநேய சட்டங்களுக்கு எதிரானது ஆனால் நாட்டின் சுய பாதுகாப்புக்கு.
79.5 அணு ஆயுதங்கள் ஏற்படுத்தும் மீள முடியாத சுற்றுப்புறச்சூழல் பேரழிவு மற்றும் சட்ட மறுப்புகள். 79.6 சுற்றுச்சூழல் பேரழிவு சட்டங்கள், ஈகோசைட் மற்றும் அணு ஆயுத சோதனைகள். 79.7 அணு ஆயுதங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச இழப்பீடு மற்றும் மனித உரிமை வழக்குகள். 79.8 நாம் மனித உரிமைகள் கவுன்சில் UNHRC அணு ஆயுதங்களை மனித உரிமை மீறலாக அறிவித்தல். 79.9 சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ICC அதிகார வரம்பும் அணு ஆயுத பயன்பாடும். 79.10 சர்வதேச சட்டங்களின் மூலம் அணு ஆயுதங்களை முற்றிலும் சட்டவிரோதமாக்குவதற்கான ஐக்கிய நாடுகள் சாசன போராட்டங்கள். பிரிவு 80 பூமி நாட்காட்டி கடிகாரம், டூம்ஸ்டே கிளாக் மற்றும் அணு உலக எதிர்காலம் 10 தலைப்புகள். 80.1 1947 அணு அறிவியலாளர்களின் இது புலடன் ஆஃப் த அட்டாமிக் சயின்டிஸ்ட் அமைத்த டூம்ஸ்டே கிளாக். 80.2 நள்ளிரவு மிட்நைட் என்பது உலக அழிவை குறிக்கும் குறியீடு, கடிகாரத்தின் தத்துவம். 80.3 1953 இல் ஹைட்ரஜன் குண்டு சோதனையின் போது நள்ளிரவுக்கு 2 நிமிடங்கள் முன் நகர்த்தப்பட்ட முள். 80.4 1991 இல் பனிப்போர் முடிவுக்கு வந்தபோது நள்ளிரவுக்கு 17 நிமிடங்கள் பின்னுக்கு செல்லுதல். 80.5 அணு அச்சுறுத்தல், காலநிலை மாற்றம் மற்றும் சீர்குலைக்கும் தொழில்நுட்பங்களால் முன்னேறுதல். 80.6 தற்போதைய நிலை நள்ளிரவுக்கு சில நொடிகள் மட்டுமே உள்ளது என்ற அறிவியலாளர்களின் எச்சரிக்கை. 80.7 அணு எச்சரிக்கை கடிகாரத்தை நிர்ணயிக்கும் பாதுகாப்பு மற்றும் அறிவியல் குழுவின் செயல்முறை. 80.8 டூம்ஸ்டே கிளாக் சர்வதேச பொதுமக்களிடையே மற்றும் உலகத் தலைவர்களிடம் ஏற்படுத்தும் விழிப்புணர்வு. 80.9 மனித குலத்தின் அழிவு மனித கரங்களிலேயே உள்ளது, விஞ்ஞானிகளின் தார்மீக எச்சரிக்கை. 80.10 கடிகாரத்தின் முள்ளை பின்னுக்கு தள்ள உலக சமூகம் செய்ய வேண்டிய அவசர நடவடிக்கைகள். அடுத்ததாக தொகுதி 9 பிரிவு 81 முதல் 90 பண்பாடு, கலை, ஊடகம் மற்றும் நினைவேந்தல் அமைப்பை பார்க்கலாமா? நெக்ஸ்ட் தொகுதி 9 பண்பாடு, கலை, ஊடகம் மற்றும் நினைவேந்தல் 100 தலைப்புகள். பிரிவு 81 முதல் பிரிவு 90 வரையிலான 100 தலைப்புகளின் விரிவான கட்டமைப்பு கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிவு 81 இலக்கியமும் கவிதைகளும் அணுகால புனைவுகளும் சாட்சியங்களும் 10 தலைப்புகள். 81.1 அணுகுண்டு இலக்கியம், கென்சென்டோ பண்டக ஜப்பானிய இலக்கியத்தில் உருவான புதிய வகைமை. 81.2 தமியோஹரா, டமிகிஹாரா மற்றும் அவரின் வரலாற்று சிறப்புமிக்க ஹிரோஷிமாவின் கோடைகாலம், சம் ஆஃப் ஃப்ளவர். 81.3 யோகோ ஓடா அணுவெடிப்பை நேரில் கண்ட பெண் எழுத்தாளரின் ஆவண புனைவுகள். 81.4 செங்கிச்சி தோகே அணுகுண்டு கவிதைகள், அடோமிக் பாம் போம்ஸ், தந்த அமைதி முழக்கம். 81.5 மாசுஜி இபுசே எழுதிய கருப்பு மழை, பிளாக் ரெயின் நாவல் மற்றும் அதன் சமூக தாக்கம். 81.6 சாஜியோ குருஹாரா, சரக்கு குறிஹார, பிரசவிப்போம் இருளாயினும் என்ற புகழ்பெற்ற கவிதை. 81.7 மேற்கத்திய இலக்கியங்களில் ஹிரோஷிமாவின் தாக்கம், ஜான் ஹார்சி ஹிரோஷிமா கட்டுரை நூலின் எழுச்சி. 81.8 ஜப்பானிய ஹைகு மற்றும் டாங்கா கவிதைகளில் பதிவான அணுவெடிப்பு துயரங்கள். 81.9 அறிவியல் புனைகதைகளில் சயின்ஸ் ஃபிக்ஷன், அணுப்பேரழிவு மற்றும் அபோகலிப்டிக் கருப்பொருள்கள். 81.10 தணிக்கைகளை மீறி உலகிற்கு உண்மையை கொண்டு சேர்த்த இலக்கியவாதிகளின் பங்களிப்பு. பிரிவு 82 திரைப்படங்களும் ஆவணப்படங்களும் 10 தலைப்புகள். 82.1 சில்ட்ரன் ஆஃப் ஹிரோஷிமா 1952 அணுவெடிப்புக்கு பிந்தைய முதல் உணர்ச்சிபூர்வ திரைப்படம். 82.2 அகிரா குரோசவாவின் ஐ லிவ் இன் ஃபயர் 1955 மற்றும் ராப்சடி இன் ஆகஸ்ட் 1991. 82.3 ஹிரோஷிமா மோன் அமோர் 1959 பிரெஞ்சு புதிய அலை திரைப்படத்தின் அழகியலும் துயரமும். 82.4 பிளாக் ரெயின் 1989 ஷோகே இமாம்ராவின் இயக்கத்தில் உருவான கருப்பு வெள்ளை காவியம். 82.5 த டே ஆஃப்டர் 1983 மற்றும் த்ரெட்ஸ் 1984 அணுப்போரின் கொடூரத்தை காட்டிய மேற்கத்திய படங்கள். 82.6 ஆவணப்படங்கள் ஒயிட் லைட், பிளாக் ரெயின், த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி. 82.7 கியூபாகஷாக்கள் பேசுவார்கள் சர்வதேச அளவில் உருவாக்கப்பட்ட நேரடி சாட்சிய ஆவணப்படங்கள். 82.8 கிறிஸ்டோபர் நோலனின் ஒப்பன்ஹைமர் 2023 அமெரிக்க பார்வையும் உலகளாவிய விவாதங்களும். 82.9 அணு ஆயுத பேரழிவை மையமாக கொண்டு உலக அளவில் உருவான குறும்படங்கள். 82.10 திரைப்பட ஊடகம் மூலம் தலைமுறைகள் கடந்து கொண்டு செல்லப்படும் வரலாற்று நினைவுகள். பிரிவு 83 மாங்கா மற்றும் அனிமேஷன் ஆனமே ஊடகங்களில் ஹிரோஷிமா 10 தலைப்புகள். 83.1 பேர்ஃபுட்ஜென் கேடகனோஜன் கேஜி நகசாவாவின் புகழ்பெற்ற சுயசரிதை மங்கா. 83.2 பேர்ஃபுட்கென் அனிமேஷன் படம் குழந்தைகள் மற்றும் பெரியோர்களிடம் ஏற்படுத்திய அதிர்ச்சி. 83.3 காட்சிலா 1954 அணுவெடிப்பு மற்றும் கதிர்வீச்சு பயத்தின் உருவகமாக உருவான சினிமா அரக்கன். 83.4 இன் திஸ் கார்னர் ஆஃப் தி வேல் இன் திஸ் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் 2016 போர்க்கால பெண்களின் வாழ்வியல். 83.5 கம்பிரேட்டர்ஸ் மற்றும் அகிரா அனிமேஷனில் வெளிப்பட்ட பேரழிவு மற்றும் அணுசக்தி பயங்கள். 83.6 த ஃபயர்ஃப்ளைஸ் தம்பதியரின் சுடர்கள், வேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ் போரின் கொடூரத்தை பேசும் ஜிப்லி ஸ்டுடியோவின் காவியம். 83.7 ஜப்பானிய பண்பாட்டில் போக்கல்ஸ் அணுவெடிப்பின் மறைமுக குறியீடுகள். 83.8 பள்ளிகளில் மங்கா பாட புத்தகங்கள் வாயிலாக அமைதி கல்வியை கற்றுக் கொடுத்தல். 83.9 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஹிரோஷிமா மங்கா காமிக்ஸ்கள். 83.10 இளம் தலைமுறையினரை சென்றடைய அனிமேஷன் ஊடகம் அளித்த மகத்தான பங்களிப்பு. பிரிவு 84 ஓவியங்கள், புகைப்படங்கள் மற்றும் காட்சி கலைகள் 10 தலைப்புகள். 84.1 ஹிரோஷிமா பலகைகள், த ஹிரோஷிமா பானல்ஸ், டோஷி மற்றும் எரிமருகின் பிரம்மாண்ட ஓவிய தொடர்கள். 84.2 யோசுகே யமஹாடா நாகசாகி பேரழிவை மறுநாள் படம் பிடித்த புகைப்பட கலைஞரின் சாட்சியம். 84.3 நிழல்கள் பாறையில் வெடிப்பின் பேரொலியில் மனித உடல்கள் பாறைகளில் விட்டு சென்ற கதிரியக்க நிழல் ஓவியங்கள். 84.4 புகைப்பட தணிக்கை அமெரிக்க இராணுவத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட புகைப்படங்களும் பிற்கால வெளியீடுகளும். 84.5 ஹிரோஷிமா அமைதி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட மக்களின் எரிந்த உடைகள் மற்றும் பொருட்கள். 84.6 உடைந்த கடிகாரங்கள், ஆகஸ்ட் 6 காலை 8:15 மணிக்கு உறைந்து போன நேரத்தின் காட்சி சான்றுகள். 84.7 திருக்கலைகள் மற்றும் நவீன ஓவியங்களில் அணு ஆயுத எதிர்ப்பு சின்னங்கள். 84.8 காட்சிக்கலை கண்காட்சிகள் மூலம் உலகெங்கும் கொண்டு செல்லப்பட்ட ஹிபாகஷாக்களின் வரைபடங்கள். 84.9 புகைப்பட கலைஞர் எய்கோ ஹோசோவின் கமிஃபிசன்ட் மற்றும் காட்சி ஆவணங்கள். 84.10 வன்முறையற்ற உலகத்தை கோரும் கலைப்படைப்புகளின் தார்மீக வலிமை. பிரிவு 85 இசையும் நாடகங்களும் அமைதிக்கான குரல்கள் 10 தலைப்புகள். 85.1 ஹிரோஷிமாவின் பலியானவர்களுக்கு தாலாட்டு, ட்ரினிட்டி டு தி விக்டிம்ஸ் ஆஃப் ஹிரோஷிமா கிறிஸ்டோப் பெண்டரக்கியின் இசை படைப்பு.
85.2 ஹிரோஷிமா அமைதி பாடல் மற்றும் ஆண்டுதோறும் நினைவேந்தலில் இசைக்கப்படும் பிரார்த்தனை இசைகள். 85.3 மேற்கத்திய பாப் மற்றும் ராக் இசையில் ஆயுத எதிர்ப்பு பாடல்கள். உதாரணம் பாபிலான், ஐரன் மெய்டன். 85.4 ஜப்பானிய பாரம்பரிய நோ நோ மற்றும் கபுகி நாடகங்களில் அனுவடிப்பு பின்னணி. 85.5 சடாகோ மற்றும் 1000 காகித கொக்குகள் சர்வதேச மேடை நாடகங்களும் இசை நாடகங்களும். 85.6 அமைதி இசைச்சேர்க்கைகள் பீஸ் சிம்பனிஸ் மற்றும் உலகளாவிய இசைக்கலைஞர்களின் ஒருங்கிணைப்பு. 85.7 ஹிரோஷிமா அமைதி மணி பீஸ் பெல் ஓசையின் குறியீட்டு தன்மையும் அதன் இசை அமைப்பும். 85.8 ஜப்பானிய நாட்டுப்புற இசையில் வெளிப்பட்ட துயரமும் நம்பிக்கையும். 85.9 உலக அமைதிக்கான இசை நிகழ்ச்சிகளும் தொண்டு கச்சேரிகளும். 85.10 இசையின் வழியே உலக மக்களின் மனசாட்சியை தட்டும் முயற்சிகள். பிரிவு 86 கட்டிடக்கலை அணுகுண்டு புவிமாடம் அடோமக் பாம் டோம் மற்றும் பூங்காக்கள் 10 தலைப்புகள். 86.1 கின்பாகு டோம் கன்பக டோம் தொழில்துறை மேம்பாட்டு மண்டபத்தின் கட்டிடக்கலை வரலாறு. 86.2 அணுவெடிப்பின் மையப்புள்ளியில் நின்று பிழைத்த குவிமாடத்தை பாதுகாப்பதா அல்லது அழிப்பதா என்ற விவாதங்கள். 86.3 1996 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக ஹிரோஷிமா அமைதி நினைவகம் அறிவிக்கப்படுதல். 86.4 ஹிரோஷிமா அமைதி நினைவு பூங்கா ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் பார்க் கென்சோ டாங்கேவின் கட்டிடக்கலை வடிவமைப்பு. 86.5 நினைவு கல்லறை செனட் ஆஃப் பிழைகளை மீண்டும் செய்ய மாட்டோம் என்ற கல்வெட்டு வரிகள். 86.6 அணைக்கப்படாத அமைதி சுடர் பீஸ் ஃபிளேம் உலகில் அனைத்து அணு ஆயுதங்களும் அழியும் வரை எரியும் சுடர். 86.7 நாகசாகி அமைதி பூங்கா மற்றும் சீபோ கபோய் சேவு கிடமரா செதுக்கிய பிரம்மாண்ட அமைதி சிலை. 86.8 ஹிரோஷிமா அமைதி நினைவு அருங்காட்சியகம் பார்வையாளர்களை உரைய வைக்கும் காட்சி வடிவமைப்பு. 86.9 நவீன நகர்ப்புற அமைப்பில் அமைதி சின்னங்களை ஒருங்கிணைத்த ஜப்பானிய கட்டிடக்கலை. 86.10 கற்களும் கட்டிடங்களும் சொல்லும் அமைதியின் நித்திய செய்திகள். பிரிவு 87 நினைவு தினங்களும் சடங்குகளும் ஆகஸ்ட் 6 மற்றும் ஆகஸ்ட் 9 10 தலைப்புகள். 87.1 ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா மற்றும் ஆகஸ்ட் 9 நாகசாகி அமைதி நினைவு தினங்கள். 87.2 காலை 8 மணி 15 நிமிடங்கள் மணி மற்றும் காலை 11 மணி 2 நிமிடங்கள் மணிக்கு ஜப்பான் முழுவதும் அனுசரிக்கப்படும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி. 87.3 ஜப்பானிய பிரதமரின் அமைதி பிரகடன உரையும் உலக தலைவர்களின் பங்கேற்பும். 87.4 டோரோ நாசி எரியும் மிதவை விளக்குகளை மோட்டோயாசு நதியில் மிதக்கவிடும் அழகான சடங்கு. 87.5 அமைதி பூங்காவில் வெள்ளை புறாக்களை பறக்கவிடும் அமைதிக்கான குறியீட்டு நிகழ்வு. 87.6 உயிரிழந்தவர்களின் பெயர்கள் அடங்கிய புத்தகங்களை நினைவு கல்லறையில் புதுப்பித்து வைத்தல். 87.7 நாகசாகி அமைதி மணி அடித்தலும் தேவாலய பிரார்த்தனைகளும். 87.8 உலகளவில் பல்வேறு நகரங்களில் ஒரே நேரத்தில் நடைபெறும் ஹிரோஷிமா தின நினைவேந்தல்கள். 87.9 பாதிக்கப்பட்டவர்களின் ஆன்மா சாந்தி அடைய ஜப்பானிய போன் திருவிழா பிரார்த்தனைகள். 87.10 வரலாற்று துயரத்தை ஆண்டுதோறும் புதுப்பிக்கும் தார்மீக சடங்குகள். பிரிவு 88 அமைதி சுற்றுலா பீஸ் டூரிசம் மற்றும் உலக சுற்றுலா பயணிகள் 10 தலைப்புகள். 88.1 டாக் டூரிசம் அல்லது பீஸ் டூரிசம் ஹிரோஷிமா நாகசாகியை நோக்கி வரும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள். 88.2 அமைதி அருங்காட்சியகங்களை பார்வையிடும் வெளிநாட்டு பயணிகளின் உணர்ச்சிபூர்வ எதிர்வினைகள். 88.3 பள்ளி குழந்தைகளின் சுகாகு லியோகோ சககரியோகோ ஹிரோஷிமாவிற்கான கல்வி சுற்றுலாக்கள். 88.4 கடரபி சாட்சியங்களை சுற்றுலா பயணிகள் நேரில் கேட்டு பெறும் கலந்துரையாடல்கள். 88.5 சுற்றுலா பயணிகள் மடித்து வைக்கும் கோடிக்கணக்கான காகித கொக்குகளின் பின்னணி. 88.6 உலகளாவிய அமைதி அமைப்புகளின் மாநாடுகளும் ஹிரோஷிமா சந்திப்புகளும். 88.7 அமைதி சுற்றுலாவினால் உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் அமைதி பிரசாரத்திற்கும் கிடைக்கும் பலன்கள். 88.8 சுற்றுலா தலமாக மாறிய போதும் வரலாற்று புனிதத்தன்மையை பாதுகாக்கும் ஜப்பானிய அரசு. 88.9 டிஜிட்டல் ஆடியோ வழிகாட்டிகள் மற்றும் பலமொழி ஆவணங்கள் மூலம் பயணிகளுக்கு வழிகாட்டுதல். 88.10 ஹிரோஷிமாவை பார்வையிடும் ஒவ்வொரு மனிதனும் அமைதியின் தூதுவராக மாறும் அனுபவம். பிரிவு 89 அமைதி கல்வி மற்றும் பாடத்திட்டங்கள் 10 தலைப்புகள். 89.1 ஜப்பானிய பள்ளிகளில் கட்டாயமாக்கப்பட்ட அமைதி கல்வி பாடத்திட்டம். 89.2 அணுகுண்டு வரலாற்று பாடங்கள் மற்றும் வரலாற்று புத்தகங்களில் உள்ள விவாதங்கள். 89.3 ஜப்பானிய வரலாற்று பாடநூல் சர்ச்சை போர் குற்றங்களையும் அனுவடிப்பையும் சித்தரிக்கும் முறைகள். 89.4 யுனெஸ்கோ அமைதி பள்ளிகள் மற்றும் சர்வதேச கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு. 89.5 மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டிகள் கட்டுரை போட்டிகள் மற்றும் அமைதி மாநாடுகள். 89.6 அமைதி விதைகள் சீட்ஸ் ஆஃப் பீஸ் இளம் தலைமுறைக்கு அணு ஆயுத ஒழிப்பு உணர்வை விதைத்தல். 89.7 சர்வதேச மாணவர் பரிமாற்ற திட்டங்கள் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலம் அமைதி செய்தியை பரப்புதல். 89.8 காகித கொக்குகள் மடிக்கும் கலை பயிற்சி மூலம் குழந்தைகளுக்கு போதிக்கப்படும் திறனை. 89.9 அமெரிக்க மற்றும் மேற்கத்திய பள்ளிகளில் ஹிரோஷிமா வரலாறு கற்பிக்கப்படும் விதம். 89.10 எதிர்கால தலைமுறையை வன்முறையற்ற சமூகமாக உருவாக்கும் கல்வியின் பங்கு. பிரிவு 90 ஊடகங்களின் தணிக்கையும் உண்மை வெளியிடும் 10 தலைப்புகள். 90.1 அமெரிக்க ஆக்கிரமிப்பு காலத்தில் GSQ அமலில் இருந்த கடுமையான பத்திரிகை தணிக்கை குறியீடு பிரஸ் கோட். 90.2 ஹிரோஷிமா நாகசாகி புகைப்படங்கள் செய்திகள் மற்றும் மருத்துவ அறிக்கைகள் மீதான 1945 முதல் 1952 வரை தடை. 90.3 ஜப்பானிய ஊடகங்கள் இரகசியமாக பதிவு செய்த அணுவெடிப்பு பாவனங்கள். 90.4 நியூயார்க் டைம்ஸ் நிருபர் வில்லியம் எல் லாரன்ஸ் அமெரிக்க அரசின் சார்பு செய்திகளும் விமர்சனங்களும். 90.5 வில்ஃப்ரெட் பொர்செட் தணிக்கையை மீறி அனுப்பினி அட்டோமிக் பிளேக் பற்றி எழுதிய முதல் மேலை நாட்டு நிருபர். 90.6 1952 இல் அமெரிக்க ஆக்கிரமிப்பு முடிந்த பின் ஜப்பானிய ஊடகங்களில் வெடித்த புகைப்பட கட்டுரைகள். 90.7 லைஃப் மற்றும் டைம் இதழ்களின் ஹிரோஷிமா புகைப்பட வெளியீடுகளும் உலக சதிசியம். 90.8 குளிர்போர் காலத்தில் அமெரிக்க ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட அணு ஆயுத நியாயப்படுத்தல்கள். 90.9 நவீன இணையதளங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் ஹிரோஷிமா வரலாற்று ஆவணங்கள். 90.10 ஊடக தணிக்கையை உடைத்து உண்மையை உலகிற்கு வெளிக்கொணர்ந்து இதழில் வரலாறு. அடுத்ததாக நிறைவு தொகுதியான தொகுதி 10 பிரிவு 91 முதல் 100 அணு ஆயுத ஒழிப்பு சர்வதேச அமைதி இயக்கம் மற்றும் எதிர்காலம் அமைப்பை பார்க்கலாமா. நெக்ஸ்ட் தொகுதி 10 அணு ஆயுத ஒழிப்பு சர்வதேச அமைதி இயக்கம் மற்றும் எதிர்காலம் 100 தலைப்புகள். பிரிவு 91 முதல் பிரிவு 100 வரையிலான 100 தலைப்புகளின் விரிவான கட்டமைப்பு கீழே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிவு 91 சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு இயக்கம் ஐகான் மற்றும் நோபல் அமைதி பரிசு 10 தலைப்புகள். 91.1 அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச பிரசாரம் ஐகான் தோற்றமும் லட்சியங்களும். 91.2 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசு சாரா அமைப்புகளை NGOs ஒருங்கிணைத்த ஐகான் அன்பியூகம். 91.3 மனிதநேய தாக்கம் ஹியூமானிடேரியன் இம்பாக்ட் அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளை மனிதநேயத்தை நோக்கி திருப்பியது. 91.4 ஐக்கிய நாடுகள் சபையில் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் TPNW கொண்டுவர ஐகான் ஆற்றிய பங்கு.
91.5 2017 ஆண்டிற்கான நோபல் அமைதி பரிசு ஐகான் அமைப்பிற்கு வழங்கப்படுதல். 91.6 நோபல் பரிசை பெற்ற ஹிபாக்ஷா செர்ச்சிகோதார்லோ ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க உரை. 91.7 சர்வதேச இராஜதந்திரத்தில் அரசு சாரா அமைப்புகளின் அதிகாரத்தை நிரூபித்த தருணம். 91.8 இளைஞர்களையும் சர்வதேச சமூகத்தையும் அணு ஆயுத எதிர்ப்பு நோக்கில் திரட்டுதல். 91.9 உலக நாடுகளின் வங்கிகள் மற்றும் முதலீட்டு நிறுவனங்கள் அணு ஆயுத தயாரிப்பில் முதலீடு செய்வதை தடுக்கும் முயற்சிகள். 91.10 21ஆம் நூற்றாண்டில் உலகளாவிய அமைதி இயக்கங்களுக்கு ஐகான் அளித்த புதிய வீச்சு. பிரிவு 92 அணு ஆயுத தடை ஒப்பந்தம் TPNW 2017 மற்றும் சர்வதேச சட்டம் 10 தலைப்புகள். 92.1 அணு ஆயுத தடை ஒப்பந்தம் Treaty on the Prohibition of Nuclear Weapons உருவாக்கப்பட்ட பின்னணி. 92.2 அணு ஆயுதங்களை உருவாக்குதல், சோதித்தல், தயாரித்தல், கைவசம் வைத்தல் ஆகியவற்றை முழுமையாக தடை செய்தல். 92.3 TPNW ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மற்றும் ஒப்புதல் அளித்த சர்வதேச நாடுகளின் பட்டியல். 92.4 ஜனவரி 22 2021 TPNW முறைப்படி சர்வதேச சட்டமாக நடைமுறைக்கு வருதல். 92.5 அணு ஆயுத வல்லரசுகள் US, ரஷ்யா, சைனா, UK, பிரான்ஸ் TPNW ஒப்பந்தத்தை புறக்கணிப்பதன் காரணம். 92.6 நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளின் சிக்கலான நிலைப்பாடும் ஜப்பானின் தயக்கமும். 92.7 TPNW பின்னோக்கி செல்லும் கடமைகள், பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் மனிதர்களையும் சீரமைத்தல். 92.8 NPT 1968 ஒப்பந்தத்திற்கும் TPNW 2017 ஒப்பந்தத்திற்கும் இடையிலான வேறுபாடுகள். 92.9 அணு ஆயுதங்களை சட்டவிரோத பேரழிவு ஆயுதங்களாக மாற்றிய சர்வதேச தார்மீக வெற்றி. 92.10 TPNW நடைமுறைக்கு வந்த பின் உலக அரசியல் அமைப்பில் ஏற்படும் நீண்டகால மாற்றங்கள். பிரிவு 93 உலக சமய தலைவர்கள், தத்துவஞானிகள் மற்றும் அமைதி முழக்கங்கள் 10 தலைப்புகள். 93.1 போப் பிரான்சிஸ் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது மட்டுமல்ல, கைவசம் வைத்திருப்பதை குற்றம். 93.2 தலாய் லாமா மற்றும் பௌத்த அமைப்புகளின் அணு ஆயுத எதிர்ப்பு பிரகடனங்கள். 93.3 உலக சபைகளின் கவுன்சில் WCC உள்ளிட்ட கிறிஸ்தவ அமைப்புகளின் அமைதி அறிவுகள். 93.4 இஸ்லாமிய தத்துவஞானிகள் மற்றும் சர்வதேச சமய அமைப்புகளின் பேரழிவு ஆயுத எதிர்ப்பு நிலைப்பாடு. 93.5 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பெர்ட்ரண்ட் ரசல் ஆகியோரின் ரசல் ஐன்ஸ்டீன் அறிக்கை 1955. 93.6 பக்வாஷ் மாநாடுகள், பக்வாஷ் கான்ஃபரன்சஸ், விஞ்ஞானிகள் மற்றும் சிந்தனையாளர்களின் உலகளாவிய இயக்கம். 93.7 மகாத்மா காந்தியின் அகிம்சை தத்துவமும் ஹிரோஷிமா பேரழிவு குறித்த அவரின் வரலாற்று பார்வையும். 93.8 அமைதிக்கான சர்வதேச தத்துவஞானிகள் மற்றும் கலைஞர்களின் கூட்டமைப்பு. 93.9 வெவ்வேறு மதங்களின் பிரார்த்தனைகளில் ஹிரோஷிமா, நாகசாகி நினைவேந்தல்கள். 93.10 மனித குலத்தின் ஆன்மீக மற்றும் தார்மீக மனசாட்சியை தட்டும் அணு ஆயுத எதிர்ப்பு முழக்கங்கள். பிரிவு 94 மேயர்கள் அமைதிக்காக மேயர்ஸ் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் 10 தலைப்புகள். 94.1 1982 இல் ஹிரோஷிமா மேயர் தகாஷி அராகி தொடங்கிய மேயர்கள் அமைதிக்காக மேயர்ஸ் இயக்கம். 94.2 உலகெங்கிலும் உள்ள 8000க்கும் மேற்பட்ட நகரங்களின் மேயர்களை ஒன்றிணைத்த பிரம்மாண்ட நெட்வொர்க். 94.3 2020 இக்குள் அணு ஆயுதமற்ற உலகம் விஷன் 2020 என்ற இலக்கு மாதம் தற்போதைய நிலையும். 94.4 தேசிய அரசுகளை தாண்டி உள்ளாட்சி மற்றும் நகர அரசாங்கங்கள் அமைதி இயக்கத்தில் வகிக்கும் பங்கு. 94.5 உலக நகரங்களில் அமைதி பூங்காக்கள், நினைவிடங்கள் மற்றும் கல்வி திட்டங்களை உருவாக்குதல். 94.6 ஐக்கிய நாடுகள் சபையில் மேயர்கள் அமைதிக்காக அமைப்பின் உரைகளும் கோரிக்கைகளும். 94.7 சர்வதேச அளவில் அணு ஆயுத பரவலுக்கு எதிராக நகரங்களின் அவசர தீர்மானங்கள். 94.8 ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் உலக அமைதியின் தலைநகரங்களாக மாறிய வரலாறு. 94.9 குடிமக்கள் மற்றும் நகர தலைமைகளின் ஒருங்கிணைந்த அமைதி பிரசாரங்கள். 94.10 எதிர்கால நகர பாதுகாப்பிற்கு அணு ஆயுத ஒழிப்பே ஒரே வழி என்ற உத்தி. பிரிவு 95 அணு ஆயுத மண்டலங்கள் அல்லாத பகுதிகள், நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோன்ஸ் NWFZ 10 தலைப்புகள். 95.1 அணு ஆயுத மண்டலங்கள் அல்லாத பகுதிகள் NWFZ கோட்பாடும் அதன் சட்டப்பூர்வ வலிமையும். 95.2 கிளாடலோல்கோ ஒப்பந்தம் Treaty of Tlatelolco 1967 லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் பிராந்தியம். 95.3 ரரோடோங்கா ஒப்பந்தம் Treaty of Rarotonga 1985 தெற்கு பசிபிக் பிராந்தியம். 95.4 பாங்காக் ஒப்பந்தம் Treaty of Bangkok 1995 தென்கிழக்கு ஆசிய பிராந்தியம் ASEAN. 95.5 பிலிண்டாவா ஒப்பந்தம் Treaty of Pilindawa 1996 ஆப்பிரிக்க கண்டம். 95.6 மத்திய ஆசிய அணு ஆயுதமற்ற மண்டல ஒப்பந்தம் செமிலாடின்ஸ் ட்ரீட்டி 2006. 95.7 மங்கோலியா தனிநாடாக தன்னை அணு ஆயுதமற்ற பிராந்தியமாக அறிவித்துக் கொண்ட வரலாறு. 95.8 அண்டார்டிகா விண்வெளி மற்றும் கடல் தளங்களை அணு ஆயுதமற்ற பகுதிகளாக அறிவித்த சர்வதேச ஒப்பந்தங்கள். 95.9 தெற்காசியா மற்றும் மத்திய கிழக்கில் NWFZ அமைப்பதில் உள்ள அரசியல் மற்றும் மூலோபாய சவால்கள். 95.10 உலகின் பெரும்பகுதி நிலப்பரப்பை அணு ஆயுதங்களின்றி பாதுகாத்த பிராந்திய ஒப்பந்தங்களின் வெற்றி. பிரிவு 96 குளோபல் ஜீரோ மற்றும் அணு ஆயுத குறைப்பு வியூகங்கள் 10 தலைப்புகள். 96.1 குளோபல் ஜீரோ இயக்கம் உலக தலைவர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளின் கூட்டமைப்பு. 96.2 கட்டம் கட்டமாக அணு ஆயுதங்களை குறைத்து 0 நிலையை அடைவதற்கான சர்வதேச வழிமுறை ஸ்டெப் பை ஸ்டெப் அசாமன். 96.3 அமெரிக்க முன்னாள் வெளியுறவு அமைச்சர்களின் கின்சிங்கர், பெர்ரி, ஷூல்ஸ், நன் புகழ்பெற்ற அணு எதிர்ப்பு கட்டுரை. 96.4 அணு ஆயுதங்களின் எச்சரிக்கை நிலையை அலார்டன் குறைத்து உடனடியாக ஏவும் வசதியை முடக்குதல். 96.5 அணுப்பொருட்களை ஃபிசைல் மெட்டீரியல்ஸ் கட்டுப்படுத்தும் சர்வதேச ஒப்பந்தத்தின் FMCT அவசியம். 96.6 அணு ஆயுத கிடங்குகளை அழிப்பதை சரிபார்க்கும் நுட்பங்கள் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் புரோட்டோகால்ஸ். 96.7 ஒருதலைப்பட்ச குறைப்பு யூனிலாடரல் ரிடக்ஷன்ஸ் VS பரஸ்பர குறைப்பு மல்டிலாடரல் டிசார்மமென்ட். 96.8 அணு ஆயுதங்களுக்கு பதில் மரபுவழி இராணுவ சமநிலையை கன்வென்ஷனல் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் ஏற்படுத்துதல். 96.9 இராணுவ வரவு செலவு திட்டங்களில் அணு ஆயுத பராமரிப்பு செலவுகளின் பிரமாண்ட சுமை. 96.10 அணு ஆயுதமற்ற உலகமை பாதுகாப்பானது சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்களின் புதிய பார்வை. பிரிவு 97 இளம் தலைமுறையும் காலநிலை இயக்கங்களும் அணு எதிர்ப்பு போராட்டங்களும் 10 தலைப்புகள். 97.1 21ஆம் நூற்றாண்டின் இளைஞர்கள் அமைதி இயக்கங்களில் பங்கேற்கும் புதிய வடிவங்கள். 97.2 காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் அணு ஆயுத அபாயங்களின் பரஸ்பர தொடர்புகள். 97.3 காலநிலைக்கான வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் போன்ற இளைஞர் இயக்கங்களில் அணு எதிர்ப்பு முழக்கங்கள். 97.4 சமூக ஊடகங்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வாயிலாக ஹிரோஷிமா வரலாற்றை பரப்பும் இளம் டிஜிட்டல் தளங்கள். 97.5 இளைஞர் TPNW யூத் for TPNW
வில் சர்வதேச இளைஞர்களின் குரல். 97.6 அணு ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எதிரான மாணவர் அமைப்புகளின் முதலீடுகளை திரும்பெறும் டைவெஸ்ட்மெண்ட் போராட்டங்கள். 97.7 செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அமைதி விழிப்புணர்வு சாத்தியங்கள். 97.8 சர்வதேச மாணவர் அமைப்புகளின் ஹிரோஷிமா நாகசாகிக்கான கல்வி பயணங்கள். 97.9 எங்கள் எதிர்காலத்தை பேரழிவுக்கு ஆளாக்காதே உலகத் தலைவர்களுக்கு இளைஞர்களின் எச்சரிக்கை. 97.10 தலைமுறை கடந்த அமைதி போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் புதிய தலைமுறையின் உறுதிப்பாடு. பிரிவு 98 அணு ஆயுதங்களின் எதிர்கால அபாயங்கள் மற்றும் கணிக்க முடியாத சவால்கள் 10 தலைப்புகள். 98.1 செயற்கை நுண்ணறிவு AI வழிநடத்தும் தானியங்கி அணு ஆயுத அமைப்புகளின் ஆட்டோனமஸ் நியூக்ளியர் கமாண்ட் ஆபத்துக்கள். 98.2 இணைய தாக்குதல்கள் சைபர் வார்ஃபேர் மூலம் அணு ஏவுகணைகளை தவறாக இயக்கும் அல்லது முடக்கும் அச்சம். 98.3 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளால் தற்காப்பு முடிவெடுக்கும் நேரங்கள் டெசிஷன் டைம் சில நிமிடங்களாக குறைதல். 98.4 விண்வெளியில் செயற்கைக்கோள்களை அழிக்கும் அணு ஆயுதங்கள் ஸ்பேஸ் பேஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ். 98.5 அணு வல்லரசுகளுக்கு இடையிலான 3 முனை US ரஷ்யா சைனா அதிகார போட்டியின் சிக்கல்கள். 98.6 தந்திரோபாய சிறிய அணு ஆயுதங்களின் டாக்டிகல் நியூக்ஸ் பயன்பாட்டு வாசல் த்ரெஷ்ஹோல்ட் குறைதல். 98.7 புவிசார் அரசியல் பதற்றங்கள் உக்ரைன் தைவான் மத்திய கிழக்கு அணுப்போராக மாறும் ஆபத்து. 98.8 காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வளங்களுக்கான போர்கள் அணுப்போராக உருவெடுக்கும் சாத்தியம். 98.9 மனித தவறுகள் கணினி பிழைகள் மற்றும் தவறான தகவல் பரிமாற்றங்களால் நேரிடும் தற்செயலான அணுப்போர். 98.10 21ஆம் நூற்றாண்டில் மனிதகுலம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிழைப்பு சவால் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். பிரிவு 99 ஹிரோஷிமா சாசனம் மற்றும் உலக அமைதிக்கான தொலைநோக்கு 10 தலைப்புகள். 99.1 ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களின் அதிகாரப்பூர்வ அமைதி பிரகடனங்களின் மையக்கருத்து. 99.2 இனி ஒருபோதும் ஹிரோஷிமா உருவாகக்கூடாது நோ மோர் ஹிரோஷிமா உலகளாவிய மனிதநேய சாசனம். 99.3 மனித பாதுகாப்பு ஹியூமன் செக்யூரிட்டி இராணுவ பலத்தை விட மனித நல்வாழ்வை பாதுகாப்பு என்ற கோட்பாடு. 99.4 பேரழிவு வரலாற்று இடங்களை உலக அமைதி புனித தலங்களாக மாற்றுதல். 99.5 சர்வதேச மோதல்களை பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் மட்டுமே தீர்க்கும் கடமை. 99.6 அணுசக்தியை கேடாக பயன்படுத்தாமல் மனித நன்மைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தும் நெறிமுறைகள். 99.7 உலகளாவிய கல்வித் திட்டங்களில் வன்முறையற்ற உலக அமைதியை முதன்மைப்படுத்துதல். 99.8 பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் சர்வதேச ரீதியான நீதியும் மறுவாழ்வும் வழங்குதல். 99.9 எல்லைகளை தாண்டிய சர்வதேச சகோதரத்துவம் மற்றும் சகமனித கருணை. 99.10 மனிதகுலத்தின் எதிர்காலத்திற்கான ஹிரோஷிமா நாகசாகியின் நிரந்தர வழிகாட்டுதல். பிரிவு 100 நிறைவு அமைதியின் நித்திய சுடரும் மனிதகுலத்தின் கடமையும் 10 தலைப்புகள். 100.1 ஹிரோஷிமா அமைதி பூங்காவில் எரியும் அமைதி சுடர் அதன் வரலாற்று செய்தி. 100.2 கடைசி அணு ஆயுதமும் பூமியிலிருந்து அழியும் வரை இந்த சுடர் எரியும் என்ற தார்மீக சபதம். 100.3 கிவாகஷாக்களின் குரல் மறையும் காலத்தில் நமது தலைமுறை ஏற்க வேண்டிய வரலாற்று பொறுப்பு. 100.4 அணு ஆயுதங்கள் இல்லாத உலகத்தை நோக்கிய பயணத்தில் ஒவ்வொரு தனிமனிதனின் பங்கு. 100.5 காகித கொக்குகள் தரும் நம்பிக்கை உயரத்திலிருந்து பிறக்கும் நித்திய அமைதி. 100.6 பேரழிவின் சாம்பலிலிருந்து மீண்டெழுந்த ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களின் மனித மறுமலர்ச்சி. 100.7 அணு ஆயுதங்கள் என்ற பேராபத்திலிருந்து பூமி பந்தை காப்பதற்கான உலகளாவிய உறுதிமொழி. 100.8 அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை மனிதகுலத்தின் ஆக்கப்பூர்வ எதிர்காலத்திற்கு பயன்படுத்துதல். 100.9 வரலாற்றை மறப்பவர்கள் அதை மீண்டும் வாழ கடமைப்பட்டவர்கள் ஹிரோஷிமா அளிக்கும் இறுதி எச்சரிக்கை. 100.10 அணு அற்ற அமைதியான கருணை நிறைந்த புதிய உலகிற்கான பிரகாசமான விடியல். இதனுடன் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அணுவெடிப்பு பேரழிவின் அனைத்து பரிமாணங்களையும் உள்ளடக்கிய 10 தொகுதிகள் 100 பிரிவுகள் 1000 விரிவான தலைப்புகளின் கட்டமைப்பு முழுமையாக நிறைவடைந்துள்ளது.